நீங்கள் சொல்கிற நான்டா கேட்க இல்லை அப்படி எங்கே அது பாப்பா நான் கேட்கல இப்படித்தானே தோலை அது அதில் சொல்லல தேசிய மக்கள் சக்தியால் வெளியிடப்பட்டதுன்னு சொல்லியிருக்கா அப்படி இல்லை நாங்கள் சொல்லுகின்றோம் என்னண்டா சரியா அந்த இதற்கும் எங்களுக்கும் என்ன பாட்டி எட்டுக்கொண்டு போய் கொண்டிருக்குது அதுகள் பலர் செய்கின்றார் வெளியில் இருக்கின்றவர்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற பலரும் செய்து அனுப்புகின்றார்கள் அப்படியெல்லாம் இருக்குது அப்போ அந்த பாடலில் இல்லை அது ஏன்னு கேட்டால் அதான சொல்லணேன் நான் சொன்னேன் இப்போ தான் அந்த பாட்டு கேட்குறேன் நான் இல்லை தோழர் பெண் கேட்டால் இப்போ ஒரு உண்மை இருக்கு என்னண்டா இப்போ இவ்வளவு நேரம் பேசிய விஷயங்கள் எல்லாமே கடைசியில் ஏதாவது சின்ன விஷயத்தில் போட்டு மறைச்சி போடாது சரி அதெல்லாத்தையும் ஒரு முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டு தானே ஒரு உண்மை இருக்குது கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறோம் இந்த நாட்டில் முன்னாள் போராள தலைவர்கள் ஏதாவது கனவு கண்டிருப்பாங்க தானே தோழர் கனவுகள் அது புலிகளாகவும் இருக்கலாம் புளொட்டாகவும் இருக்கலாம் இபிடிபியாகவும் இருக்கலாம் இபிஆர்லப்பாகவும் இருக்கலாம் எல்லாத்திற்கும் ஒரு கனவு இருந்துச்சு என்ன கனவு தமிழ் மக்கள் நிம்மதியாக தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று இந்த தமிழ் தலைவர்களால் இன்றைக்கு அந்த தன்மானத்தை கட்டியிருக்க முடியுமா அவருடைய அர்ப்பணிப்புக்கு அருகில் வர முடியுமா இந்த தமிழ் அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் இன்றைக்கு அவர்கள் கனவு கண்டிருந்தாலும் கூட அந்த கனவை நனவாக்குகின்ற வேலையை நாங்கள் செய்கிறோம் ஆகவே அந்த இயக்கங்கள் மீது பற்றுள்ளவர்கள் இருப்பார்களாக இருந்தால் உண்மையான பற்றுனா இல்லை போலி பட்டு தான் இன்றைக்கி வச்சுருக்காங்க அதில் உண்மையான பற்றுள்ளவர்கள் அவர்கள் அன்றைக்கு அகார தழுவிக்கொள்ள வேண்டிய கட்சி தேசிய மக்கள் சக்தி கொள்ளையடிக்கப்பட்டதாக வந்து ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து கடந்த காலங்களில் இருந்தது கடந்த கால அரசுகள் வந்து அந்த நகையெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க இப்போ 15 வருடங்களுக்கு பிறகு புதிதாக வந்து நகைகளை வந்து கையெழுத்திருக்கோம்னா அடையாளப்படுத்த சொல்லியும் வந்து அப்போ அந்த கடந்த ஆட்சியாளர்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சொல்ல குற்றச்சாட்டு அது நான் சொல்கிறேன்னாட்டா இப்போ முதலாவது நாங்கள் பார்ப்போம் இந்த நகைகள் வந்தது நல்லமா இல்லையா மீள இல்லை கொள்ளையடிக்க இப்போ நமக்கு தெரியாத தோழப் இன்றைக்கு அங்கே எத்தனை கிலோ தங்கம் இருக்குது அவைகள் தங்கமா இல்லையா என்பதை பரிசீலிப்பதற்கும் கூட நம்ம இன்றைக்கு அதற்கான ரசாயன பிரிவு எல்லாத்துக்கும் பொறுப்பு கொடுத்துருக்கோம் போலீஸாரிடம் இருக்கும் அப்போ எதிர்வரும் காலங்களில் அதுகள் உண்மைத்தன்மை வெளிவந்த பிறகு அதில் என்ன லிஸ்ட் இருக்குது அதுக்கான பெயர்கள் இருக்குது அதுகளை நாங்கள் மீள அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பார்ப்போம் அப்போ அதே போல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ இது அது மாத்திரமாக தங்கமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க பல விஷயங்கள் இருக்குது இனி எதிர்வரும் காலங்கள் ஒரு சில விஷயங்கள் எதிர்காலத்தில் மேலும் மேலும் பல விஷயங்கள் வெளிப்படுகின்றது கட்டது கொடுக்கப்பட்டது அதுக்கு பிறகு 15 வருடங்களாக அந்த பேச்சு இல்லை தற்போது திடீரென வெளிவந்திருக்கிறது இது மிக விரைவில் நீங்கள் என்றால் நான் நினைக்கிறேன் அந்த பக்கெட் பண்ணப்படுது நமக்கு சாதாரணம் தெரியும் சாதாரண மக்கள் இனம் காண்பது இலவா இருக்கும் சில இல்லை சாதாரணமாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அடகு வைக்கின்ற பொழுது ஏன்னா அடகு சீட்டு அந்த பக்கெட் உள்ளுக்கு தான் வச்சு பேக் பண்ணுவாங்க அப்படி இருக்குது இன்னும் 2 நாள் அதுகளுக்கு ஆன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நிச்சயமாக அதன் உண்மையான உரிமையாளர்கள் இருப்பாங்க பெற்றுக் கொடுக்கறது இல்லாத போது தான் நாங்கள் அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை ஏன்னு கேட்டால் இப்போ இன்றைக்கு அதாவது கடந்த காலங்களில் இன்றைக்கு அந்த வன்னி பிரதேசத்தில் இருந்து கடத்தல்களுக்கு அல்லது ஏனைய குற்றச்செயல்களுக்கு போதைப் பொருள் கடத்துறதுக்கு
இதுக்கெல்லாம் பின்னால் இருந்தவர்கள் யார் என்பது மன்னார் வாழ் மக்களுக்கு நல்லா தெரியும். நான் சொல்ல போல இது அடைக்கலநாதன் தான், அது தொப்பி சரியாக இருந்தால் அவர் போட்டுக்கொள்ளட்டும், எனக்கு தெரியாது. நாங்கள் சொல்லுகின்றோம், ஐயா நாங்கள் வந்து 5 மாதம் வேறு யாரும் நினைச்சும் பார்க்க முடியாத வேலைகளை செஞ்சுருக்கோம். நீங்கள்லாம் இது நாள் வரைக்கும் போட்ட டான்ஸ் இனிமேல் எடுப்படாது. நீங்கள்லாம் இது நாள் வரைக்கும்னா தாங்கள் ஜம்பவானாக அல்லது தாங்கள் நினைக்கின்ற செயற்பாடுகளை மாத்திரம் முன்னெடுக்கின்ற தமிழ் மக்களுக்கு தண்ணி காட்டி கொண்டிருந்த வேலை இனி செல்லுபடியாக. அதனால வேண்டி இந்த பாரான ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை பிடிச்சி சொல்லி கொண்டு இருங்கோ. மக்கள் நாளைக்கு உங்களுக்கெல்லாம் நல்ல பாடம் புகுட்டுவார். மாற்றியாச்சு இல்லை, அது சரி, அவர் சொல்கிறது சரிதானே. அதில் அவர் சொன்னது அது ருசியாக என்னான்ட்டு நாங்கள் என்னத்தை பார்க்கணும், உப்படுத்தோன்னு பார்க்க போகிறது நம்ம இதுன்ட்டு என்ன. நான் நிச்சயமாக ஆணையிறவனுடைய வாசனையோடைய தான் அந்த பேக்கெட் வெளியில் வரப்போம். இன்னும் ஸ்டார்ட் ஆரம்பிக்கல, இன்னும் ஒரு ஜூன் மாதத்துக்கு பிறகு மாற்றப்பட்டு விட்டது. ஆணையர் அரசாங்கம் புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளில் இருப்பதாக ஒரு செய்திகள் இருக்கின்றது. இந்த தமிழ் மக்களுக்கான தீர்வை தருவதாக வாக்களித்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ஏற்படுத்த போகின்ற புதிய அரசாங்கம் வந்து சமஷ்டி ஆட்சி முறையிலானதாக இருக்குமா, ஒற்றையாட்சியாக? இல்லை, அது சமஷ்டியா ஒற்றையாட்சியா என்பது நாங்கள் அந்த நேரத்தில் தான் தீர்மானிக்க முடியும். ஆனால் நாங்கள் சொல்கிறோம், நாட்டு மக்களுக்கான மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய, மக்களுக்கு சமத்துவம் வழங்குகின்ற, மக்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்துகின்ற அரசியலமைப்பார். ஜேவிபி வேற என்பிபி வேற தானே, அதில் எந்த மாற்றம் இல்லை. 2023ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதி வரை நீங்கள் ஊடக சந்திப்பு நடத்துகின்ற போது பின்னணியில் இந்த ஒரு உண்மை இருக்குது, தோழர்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இது ஊடகவியலாளர் என்ற வகையில் உங்களிடம் நான் சொல்லுகின்றோம், கேட்டுக்கொள்கின்றோம். நான் இன்றைக்கு ஜேவிபின்ற எம்பி தானே. என்ன ஜேவிபி என்பது என்பிபியில் ஒரு அங்கம். இன்றைக்கி எங்களுடைய ஜேவிபி தலைமையகத்தில் தான் என்பிபியினுடைய ஊடகவியலாளர் மகாநாடு நடக்கும். அதுக்கு பின்னுக்கால நாங்கள் போடுவோம். ஒன்றும் நீங்கள் ஒரு நேரத்தில் அந்த போட மறந்துருப்போம், அல்லது நீங்கள்லாம் என்ன நீங்களே வந்து தானே போட்டுக்கிட்டு வேலை செய்வீங்க. அதனால அந்த இதுகளை பற்றி பெருசாக கணக்கெடுக்க வேண்டாம். ஓகே தோழா, தேங்க்யூ வெரி மச். எல்லோரும் சரி. அவர்களுடைய அபிலாஷைகளில் ஒன்று சமஷ்டி முறையிலான ஆட்சி அமைப்பு கொண்டு வர வேண்டும் என்பது. அதற்கான ஏற்பாடுகளை வடக்கினுடைய பிரதிநிதிகள் செய்வார்கள். வடக்கினுடைய பிரதிநிதிகள் வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் இந்த சமஷ்டி முறையிலான ஒரு அரசமைப்பு. நான் முதல்ல சொன்னேன், நாளை உருவாக போகின்ற புதிய அரசியல் என்பது இது நாள் வரைக்கும் யாராலும் எதிர்பார்க்க முடியாத, யாராலும் அரசியலமைப்பில் பங்கு கொள்ளாத அரசியலமைப்பு தான் எங்களுடைய அரசியலமைப்பு. நாளைக்கு உருவாக்க போகின்ற அரசியலமைப்பு என்பது தமிழ், சிங்கள, முஸ்லீம், பேக, மேலை அனைத்து மக்களுடைய கருத்துக்களும் உள்வாங்கப்பட்ட, அனைவருடைய அபிலாசைகள் உள்ளடக்கிய, அனைவருக்குமான உரிமைகளை உறுதிப்படுத்துகின்ற, தாங்கள் எல்லோரும் இலங்கையர் என்று சத்தம் போட்டு சொல்லக்கூடிய ஒரு அரசியலமைப்பாகத்தான் இருக்கும். அந்த அரசியலமைப்பில் தமிழ் மக்களுடைய உரிமைகள் 100% பாதுகாக்கப்படும். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை நகரசபையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்தால் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு வெண்கல சிலை அமைக்கப்படும் என சமூக வலைதளங்களில் பரவி வருகிற பாட்டு தொடர்பில் தமக்கு எதுவும் தெரியாது என கட்சியின் தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினரும் கடத்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கந்தர்மடத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் பூசண தொடர்பு அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். பெருசாக கொடுக்கப்பட்ட யாழ் மண்ணிலே ஊராட்சி மன்ற தேர்தல்கள் 2025 இறுதி பரப்புரை கூட்டத்திலே தலைமை தாங்குகின்ற மலையாமம் வடக்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர், இந்நாள் வேட்பாளர், அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய திரு சோமசுந்தரம் ஸ்ரீதர் அவர்களே,
இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவரும் வடக்கு மாகாண சபை அவைத் தலைவரும் முன்னாள் யாழ் மாநகர சபை ஆணையாளருமான இருந்த ஐயா CVK சிவஞானம் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கட்சி பிரமுகர்கள், வேட்பாளர்கள், இந்த கூட்டத்துக்கு சமூகமாயிருக்கிற அனைத்து ஆதரவாளர்களுக்கு முதலில் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த தேர்தல் ஏன் ஒரு மானத்துக்கான தேர்தலாக உருவெடுத்திருக்கிறது என்று பலர் பேசியிருக்கிறார்கள். யாழ் மண் எங்கள் இருப்பின் அடையாளத்தின் மண். யாழ்ப்பாணம் தமிழ் மக்களுடைய கலாச்சார அடையாளம். யாழ்ப்பாண தமிழர் என்று சொல்லுவது இலங்கை தமிழர்களை இந்த பிரதேசத்தில் இருந்து வந்திருந்தாலும் வெளிநாடுகளிலே சென்றால் இலங்கை தமிழ் யாழ்ப்பாண தமிழ் சொல்வார் என்றால் அது எங்களுடைய மொழி கலாச்சாரத்தின் அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே இருந்து மக்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கிறவர்களை பற்றி பலவிதமான கேலியான விடயங்கள் உலா வருகின்றன. அனைவருக்கும் அவமானமாக இருக்கிறது. படிப்புக்கு பேர் போன கல்வி சமூகம் சரிந்த இந்த மண்ணிலே இருந்து இவர்கள் எப்படி பிரதிநிதிகளாக போனார்கள் என்ற கேள்வி எழுகிறது. ஒருவர் சொல்லுகிறார், யாழ்ப்பாணம் 7,000க்குள்ளதானே இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதற்கு முன்னர் 2 லட்சம் மக்கள் தான் நாட்டின் சனத்தொகை என்று சொன்னார். சரி, அவருக்கு கணக்குத்தான் தெரியாது என்று பார்த்தால் புவியியலும் தெரியாது. இந்த விடயங்களை சுட்டிக்காட்டினால் அவர்களுடைய ரவுடி அமைச்சர், நாங்கள் அவரை ரவுடி அமைச்சர் என்று சொல்வதற்கு காரணம் நான் இப்படியாக ஒருவரையும் விழிப்பதல்ல, ஆனால் ரவுடித்தனமாக செயற்படுகிறார் என்று சொன்ன போது அவர் அதை மறுக்கவில்லை. அடுத்த நாள் சொல்லுகிறார், நானும் ரவுடிதான், ஒத்துக்கொண்டு விட்டார். அவர் ஒத்துக்கொண்ட காரணத்தினாலேயே அவரை நாங்கள், அவருக்கு அது பிடித்த ஒரு அடைமொழியாக இருக்கிறது. அந்த வேறு அடைமொழியில் அவருக்கு பார்க்க முடியாது. ஆனபடினால சரி, ரவுடி அமைச்சர், உங்களுக்கு பிடித்தமான நீங்களே ஏற்றுக்கொண்ட உங்களை வர்ணிக்கிற சொல் ரவுடி அமைச்சர் இன்றைக்கு சொல்லுகிறார். சுமந்திரன் யாழ்ப்பாணத்தில் வேட்டி கட்டுறார், கொழும்புல காத்துட்ட போடுறாரு. நான் என்ன ஆடை இருந்தாலும் உங்களுக்கு என்ன ஐயா அந்த வருத்தம்? உங்களுக்கு என்ன வருத்தம்? அதில் அவருக்கு வழக்கு தாக்கல் செய்யத்தானே தெரியும் சொல்றார். வழக்கு தாக்கல் செய்ய தெரியும். ஆனபடியினால் தான் உங்களுடைய கட்சி இதுகால வரைக்கும் ஊழலுக்கு எதிராக தாக்கல் செய்த எல்லா வழக்குகளையும் என்னைத்தான் சட்டத்தரணியாக நியமித்திருக்கிறார்கள். உங்களுக்கு அது தெரியுமோ தெரியாது. உங்களுக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க ரவுடி பக்கத்தில் இருக்கிற ஆள் உங்களோட கட்சிக்குள்ளேயே. உங்களோட கட்சி தலைவர்கள் போய் கேளுங்க, உங்களுடைய ஊழலுக்கு எதிரான வழக்குகளிலே ஏன் சுமந்திரனை சட்டத்தரணியாக நியமித்திருக்கிறார்கள் கேளுங்கள். மார்ச் மாதம் கூட ஒரு வழக்கு வந்தது. சீனி ஊழல் வழக்கு. சுனில் ஹந்துனெட்டி உங்களுடைய முக்கியமான உறுப்பினர் அமைச்சர், அவர்தான் மனுதாரர். அவர் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜராகி வாதாடுகிறது நான். இன்றைக்கும் அந்த வழக்கு இப்பொழுது பின்போடப்பட்டிருக்கும். இப்பொழுதும் ஊழலுக்கு எதிரான வழக்குகளிலே அது உங்களுடைய கட்சியாக இருந்தாலும் என்ன, எவருடைய கட்சியாக இருந்தாலும் என்ன, முதல்நிலையாகி வாதாடுவதற்கு என்னைத்தான் நிறுத்துகிறார்கள். நீங்களும் என்னைத்தான் நிறுத்துகிறீர்கள். அதைவிட முக்கியமான ஒரு வழக்கு, சதுரங்க அபேசிங்க என்கின்ற இப்போது உங்களுடைய பிரதி அமைச்சர்
உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட போது அந்த கடன் மறுசீரமைப்பு செய்கிறது இந்த நாட்டு தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய சேமநாம நிதியை திருடுவதற்கு ஒப்பானது என்று சொல்லி சத்ரங்க அபேசிங்க உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்து உங்களுடைய சத்ரங்க அபேசிங்காக ஆஜரானது நான் தான் ஐயா. அந்த கடன் மறுசீரமைப்பு இந்த நாட்டினுடைய தொழிலாளர் வர்க்கத்தையே சுரண்டுகிற ஒரு கடன் மறுசீரமைப்பு. கடன் மறுசீரமைப்பு என்று சொன்னால் அதிலே சில மாற்றங்களை செய்ய வேண்டும். நாட்டின் கடன் நிலைமையில் என்ன செய்தார்கள்? ஊழியர்களுடைய சேமநாம நிதியிலே இருந்து பணத்தை சுரண்டி எடுத்து அந்த கடன் மறுசீரமைப்பை செய்தார்கள். அது ரணில் விக்ரமசிங்க ஆட்சி செய்தது. அதற்கு எதிராக நீதிமன்றத்துக்கு நீங்கள் போனீர்கள், என்னை அழைத்தீர்கள், வாதாட சொன்னீர்கள். இன்றைக்கு அதே கடன் மறுசீரமைப்பை நீங்கள் தொடர்ச்சியாக கொண்டு செல்கிறீர்கள். தொழிலாளர்களை சுரண்டுகிறதாக நீங்களே சொன்ன அதே விடயத்தை ஒருவித மாற்றமும் இல்லாமல் தொடர்ச்சியாக நீங்கள் கொண்டு செல்கிறீர்கள். தேர்தலுக்கு சொன்னீர்கள், இதெல்லாம் நாங்கள் மாற்றி அமைப்போம். சர்வதேச நாணய நிதியோடு செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை நாங்கள் மாற்றி அமைப்போம் சொன்னீர்கள். ஒற்று வசனம், ஏன் ஒரு முற்றுப்புள்ளியோ கமா கூட மாற்றப்படவில்லை. அப்படியே கொண்டு செல்கிறீர்கள். முதலாளித்துவ ஒப்பந்தம் என்று சொன்னீர்கள், நீங்கள் தொழிலாளர் வர்க்கம் என்று சொன்னீர்கள். ஆனால் அந்த முதலாளித்துவ ஒப்பந்தத்தையே தொடர்ச்சியாக, இது ஊழல் இல்லையா? ஊழலுக்கு எதிரானவர்களாக இவ்வளவு காலம் உங்களை காட்டிக்கொண்ட நீங்கள் இன்றைக்கு நீங்கள் செய்கிற ஊழல் மிக மோசமான ஊழல். ஒருவரை சபாநாயகராக நியமித்தீர்கள். அவர் தன்னை கலாநிதி என்று சொல்லிக் கொண்டார். கலாநிதி என்று சொன்னார். அதை கேள்வி கேட்டவுடனே ஐயையோ என்னிடத்துல சான்றிதழ் தவற விட்டு விட்டால் அதை என்னுடைய பல்கலைக்கழகத்திலிருந்து நான் எடுப்பிக்க வேணும், சில நாட்கள் எடுக்கிறது, ஆனால் அது வருகிற வரைக்கும் நான் ராஜினாமா செய்கிறேன் என்றார். இது நடந்தது டிசம்பர் மாதம். 4 மாதம் ஆயிற்று. 4 நாள்ல சான்றிதழை காண்கிறார் என்று சொன்னார். 4 மாதம் ஆயிட்டு இன்னமும் கலாநிதி பட்ட சான்றிதழ் வரவில்லை. இது ஊழல் இல்லையா? நீங்கள் தெரிந்தெடுத்து உங்களுடைய 159 பேரிலே அந்த பாராளுமன்றத்துக்கு தலைமை தாங்குவதற்கு, நாட்டினுடைய 3வது பிரஜையாக நியமிப்பதற்கு நீங்கள் கையாலே தெரிந்தெடுத்து நியமித்த நபர் மக்கள் முன்பாக தன்னை பொய்யான ஒருவராக நிறுத்தி கையின் களவுமாக பிடிவட்டப்படுகிறார். அதை குறித்து எதுவும் செய்யவில்லை. அவர் சபாநாயகர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்யறது இல்ல, எம்பி பதவியில் இருந்து அவர் ராஜினாமா செய்யணும், கூட கட்சியிலிருந்து அவர் திரட்ட வேண்டுமே, ஏன் இன்னும் செய்யவில்லை? மாபெரும் மூலம் மக்களை முட்டாளாக்குகிறார், மக்களை திசை திருப்புகிறார், மக்களுக்கு போலியான செய்தியை சொல்லுகிற ஊழல். அப்படியான இன்னொரு ஊழலைத்தான் நாங்கள் சுட்டி காட்டினதை வைத்துத்தான் உங்களுக்கு பக்கத்தில் விரிவுரையாளர் கபிலனையும் வைத்துக் கொண்டு ஊடகவியலாளர் மாநாடு நடத்தியிருக்கிறேன். நான் கேட்கிறேன், யாழ்ப்பாண மாநகர சபைக்கான வேட்பாளர் மனுவிலே விரிவுரையாளர் கபிலன் தன்னுடைய வதிவிடமாக எந்த முகவரியை கொடுத்திருக்கிறார்? எந்த முகவரியை கொடுத்திருக்கிறார்? அரியாலையிலே இருக்கிற உங்களுடைய காரியாலயத்துடைய முகவரியை தன்னுடைய வதிவிடமாக பொய்யாக சொல்லி இருக்கிறார். மிகப்பெரிய ஊழல்வாதி அவர் ஏழாலையில் இருக்கிறார் என்று உங்களுடைய முதலாவது எம்பி சொல்றார், உளறுகிறார். யாழ்ப்பாணம் ஏழாலையில தானே இருக்குது, ஆனபடி அவர் கேட்கலாம் தானே, அவர் ஏழாலையில எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அவருடைய முகவரி, அவருடைய வாக்கு எல்லாமே ஏழாலையில தானே இருக்கு. யாழ் பல்கலைக்கழகத்திலே போய் அவர் கொடுத்திருக்கிற முகவரி என்னன்னு பாருங்கள். 448 A9 வீதி அரியாலையா? இல்லையே, அது இல்லையே அவருடைய சாதாரண வதிப்பிடம். அவருடைய வளமையான வதிவிடம் ஏழாலையில இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் குடும்பத்தோடு வாழ்கிறார் ஏழாலையில. என்ன குடும்பத்தை கொண்டு வந்து ஆபீஸ்ல இந்த குடும்பம் நடத்துறார். ஏன் இந்த பொய்யுரை? வேட்பு மனுவிலே பொய்யான
தகவலை கொடுத்த ஒரு ஊழல்வாதியை உங்களுடைய மாநகர சபையினுடைய முதல்வர் வேட்பாளர் என்று நீங்கள் அறிவிக்கிறீர்கள். உங்களுக்கு சட்டம் தெரியாது, அது நாங்கள் என்ன செய்யறது? அதுக்கு கடந்த உள்ளாட்சி மன்ற காலத்திலே இதே யாழ்ப்பாண மாநகர சபையிலேதான், யாழ்ப்பாண மாநகர சபைக்கு எல்லைக்கு வெளியே இருந்த ஒருவர், கொஞ்சம் வெளியே ஒரு ரோட்டுக்கு வெளியே கொக்குவில் இருந்த ஒருவர் மாநகர சபை உறுப்பினராக நியமிக்கப்பட்ட போது நாங்கள் வழக்கு தாக்கல் செய்து அவரை வெளியேற்றினோம். உங்களுக்கு வழக்கு தாக்கல் செய்ய தெரியும். இங்க இருக்க அந்த வழக்கு கோப்பி CA 217/2018 2018 நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யாழ் மாநகர சபையிலே தெரிவு செய்யப்பட்டதாக சொன்ன ஒருவரை வழக்கு தாக்கல் செய்து 3 வருடம் வெளியே வைத்திருந்தோம். ஏன்? தன்னுடைய வதிவிடத்தை அவரும் பொய்யாகத்தான் சொல்லுகிறார். ராமநாதன் வீதி என்பது தகவலை பற்றி தகவல் அறியும் சட்டத்தின் மூலமாக மாநகர சபையிலேயே அவர் கொடுத்த முகவரியை எடுத்தோம். அது கொக்குவில் முகவரி. அவருடைய வாக்கு சீட்டு அங்கே இருக்கிறது என்று தகவலை எடுத்தோம். அதுவும் கொக்குவிலே இருக்கிறது. வேட்பு மனுவிலே பொய்யாக ஒரு முகவரியை கொடுத்து விட்டால் தப்பிவிடலாம் என்று நினைக்க வேண்டாம். இந்த தகவலை நீதிமன்றத்துக்கு முன்பாக நாங்கள் கொண்டு சென்ற போது உடனடியாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடையை கொடுத்தது. அவர் மாநகர சபை அமர்வுகளிலே பங்கெடுக்க முடியாது, அமர முடியாது, வாக்களிக்க முடியாது, பேச முடியாது. இங்கே இருக்குது இடைக்கால தடை உத்தரவு. ரவுடி அமைச்சருக்கு இது படித்து விளங்கமோ தெரியாது, ஆனால் படித்து விளங்கக்கூடியவர்களுக்கு காட்டுறன். இதுதான் மேன்முறையீட்டு நீதிமன்றம் கொடுத்த இடைக்கால உத்தரவு. வழக்கு கேட்டு முடியறதுக்கு முதலே அவரை தடுத்த உத்தரவு. அவர் என்ன செய்தார்? இந்த இடைக்கால உத்தரவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துக்கு போனார். SC ஸ்பெஷல் 317/2018 அந்த வழக்கு இலக்கம். உச்ச நீதிமன்றம் அவருடைய மனுவை தள்ளுபடி செய்தது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு சரி என்று சொன்னது. ஏன் இதை கேட்டால் கொழும்பில் இருக்கிற சுமந்திரன் வந்து யாழ்ப்பாணத்தில் தேர்தல் கேட்கலாம், ஏன் ஏழாலையில் இருக்கிறவரை நீங்க கேட்கலாது, யாழ்ப்பாணம் ஏழாலை இருக்கிறது என்று ஒருவர் சொல்றார். பாராளுமன்ற தேர்தல் சட்டத்திலேயோ மாகாண சபை தேர்தல் சட்டத்திலேயோ இப்படியான தேவைப்பாடு கிடையாது. நாட்டில் எங்கேயும் வாழலாம். ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்திலே இந்த சிறப்பான மிக தெளிவான ஒரு சட்ட தேவைப்பாடு இருக்கிறது. பிரிவு 7லேயும் பிரிவு 8லேயும் இருக்கிறது. ஏனென்றால் உள்ளூராட்சி ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு, உள்ளூர் ஆட்சி. அதனால்தான் நாங்கள் வட்டாரங்கள், அந்த வட்டாரத்திலே இருக்கிறவர் தான் வட்டாரத்திலே கேட்க வேண்டும் என்றால், ஆனால் அந்த சபை எல்லைக்குள்ளே அனைவரும் இருக்க வேண்டும் என்றது சட்டத்திலே அடிப்படையிலேயே இருக்கிற ஒரு நியதி. அதை தெரிந்து கொண்டுதான், தெரியாமல் செய்யலையே, தெரியாமல் செய்திருந்தால் ஏழாலை அட்ரஸை கொடுத்திருப்பார். தெரியாமல் இப்படி சட்ட ஏற்பாடு ஒன்று இல்லை என்று நினைத்திருந்தால் தன்னுடைய பழமையான முகவரியை அவர் எழுதியிருப்பார்கள். இப்படியான ஒரு நியதி சட்ட ஏற்பாடு இருக்கிறது, சட்டத்திலே இப்படி ஒரு தேவைப்பாடு, மாநகர சபை எல்லைக்குள்ளே தான் என்னுடைய முகவரி இருக்க வேண்டும் என்று ஒரு தேவைப்பாடு இருக்கிறது என்று தெரிந்தபடினால் தானே பொய்யான முகவரியை கொடுத்திருக்கிறார். அப்படி தெரிந்தபடினால் தானே தன்னுடைய அலுவலக முகவரியை கொடுத்திருக்கிறார். வதிவிடத்துக்கு ஒரு விளக்கம் இருக்கிறது. வதிவிடம் அலுவலகம் அல்ல. இது அந்த விரிவுரையாளருக்கு தெரியாவிட்டால் இவர் அப்படி பொருத்தமானவர். பொய்யான முகவரியை கொடுக்கிறவர். இப்ப அந்த முதலாவது ஆக அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக வந்த விலங்குமரனே சொல்றார், வேளாளர் தான், வேளாளர் என்ன முகவரியை கொடுக்கிறார் தானே.
பிறகு என் பொய்யான முகவரியை கொடுத்து விட்டு மக்கள் முன்பாக வலம் வந்து அதை நாங்கள் கேள்வி கேட்டால் உடனடியாக இங்கு யாழ்ப்பாணத்தில் வேண்டி கேட்டார், அங்க ட்ரௌசர் போடுறார், மக்களால் நிராகரிக்கப்பட்டவர். ஐயா ரவுடி அமைச்சரே, நான் யாழ்ப்பாணத்தை பூர்வமாக கொண்டவன், நான் யாழ்ப்பாணத்திலே பிறந்தவன். கஜேந்திரகுமாரை போலவோ விக்னேஸ்வரனை போலவோ கொழும்பிலே பிறந்தவனும் அல்ல, நான் யாழ்ப்பாணத்திலே பிறந்தவன். இங்கேதான் என்னுடைய கல்வியை ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு விக்னேஸ்வரனும் கஜேந்திரகுமாரும் படித்த அதே கல்லூரியிலே நான் படித்திருக்கிறேன். அது ஒரு விஷயம். எனது யாழ்ப்பாண பூர்வீகத்தை கேள்வி கேட்க இவர்கள் யார்? நாங்கள் அவர்களுடைய பூர்வீகத்தை கேள்வி கேட்கவில்லையே. அப்படியானவர்கள் அல்ல நாங்கள். நாங்கள் அவர்களுடைய பூர்வீகத்தை கேள்வி கேட்க இல்லை. தமிழ் மக்கள் எங்கே இருந்து வாழ்ந்தாலும், மலையத்தில் இருந்தாலும், தமிழ் பேசுகிற முஸ்லிம் மக்களாக இருந்தாலும், தமிழ் பேசுகிற மக்கள் என்ற அடையாளத்துக்கு உரித்த கட்சியாகத்தான் இலங்கை தமிழரசு கட்சி என்றும் இருந்திருக்கிறது. அதில் அவருடைய பூர்வீகத்தில் கேட்கலே. மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறவர் இலங்கை தமிழரசு கட்சிக்கு 63,000 வாக்கு யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே கிடைத்தது. கஜேந்திரகுமாருக்கு கிடைச்ச அதே அளவு வாக்கு தான் எனக்கும் கிடைச்சது. 15,000 சொச்சம். அது அவருக்கும் சொல்லி வைக்கணும். அவருக்கு கிடைச்ச விருப்பு வாக்கு தான் எனக்கும் கிடைச்சது. அவருக்கு 27,000 வாக்கு அவர்கிட்ட கட்சி கிடைச்சது. எங்களுக்கு 63,000 கிடைச்சது. டபுளை விட கூட. ஆனால் அவருக்கு அவர்கிட்ட கட்சிக்கு ஒரு ஆசனம், எங்கட கட்சிக்கு ஒரு ஆசனம். அது தேர்தல் முறை. அது தேர்தல் முறை. யாழ்ப்பாணத்திலே வந்து தேர்தலிலே நிற்க திராணி இல்லாத ஒருவர் கடந்த காலத்திலேயும் தேசிய பட்டியலிலே வந்து, இப்பொழுதும் தேசிய பட்டியலிலே வந்து யாழ்ப்பாணத்து பூர்வீகத்தை பற்றி கேள்வி கேட்கிறார் என்றால் இவர் என்ன செய்யறது? உங்களோட தலைவரை இங்கே கால் பதிக்க வேண்டாம் என்று நான் சொல்லியிருக்க கூடாது. உங்களை யாழ்ப்பாண மண்ணில் கால் பதிக்க கூடாது என்று நான் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அப்படி சொல்லுகிறவர்கள் நாங்கள் அல்ல. ஏனென்றால் மலையக தமிழர்களுடைய பிரஜா உரிமை நீக்கப்பட்ட போது அதற்கு எதிராக உருவாக்கப்பட்ட கட்சி எங்களுடைய கட்சி. உங்களுடைய மக்களுக்காக கிளர்ந்தெழுந்து சந்தை செல்வநாயகம் ஒரு கட்சியை ஆரம்பித்தார். தான் அங்கத்தவராக இருந்த கட்சியை விட்டு விலகினார். தன்னுடைய கட்சியை இரண்டாக உடைத்தார். யாருக்காக? மலையக தமிழ் மக்களுக்காக. அந்த உறவுகளுக்காக நாங்கள் எப்பொழுதுமே எழுந்து நிற்போம். ஆகினாலே இவருடைய பூர்வீகத்தை நாங்கள் கேள்வி கேட்கப் போவதில்லை. ஆனால் நாங்கள் அப்படி நாணயமாக நடந்து கொள்கிறோம் என்பதற்காக நீங்கள் கீழ்த்தரமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க முடியாது. நானும் ரவுடி தான் சொன்னால் தொடர்ந்து ரவுடியாக இருக்க முடியாது. யாழ்ப்பாண மக்கள் உங்களை ஒரு ரவுடியை அமைச்சராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது விரைவிலேயே உங்களுக்கு தெரிய வரும். இந்த போக்கை, இப்படியான மமதை பேச்சை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் யாழ் மக்கள் 6ஆம் தேதி என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு கொஞ்சம் இடம் கிடைத்த உடனே இப்படியெல்லாம் பேசுகிறவர்கள், பேச தெரியாதவர்களும் பேசுகிறார்கள். மற்றவர்களுக்கு வாய்ப்பூட்டு போட்டு வச்சிருக்கு. பேசக்கூடாது என்று சொல்லி வச்சிருக்கு. கல்லூரி அதிபராக இருந்தவரும் யாழ் போதனா வைத்தியசாலையிலே பிரதி இயக்குநராக இருந்தவரும் பேசக்கூடாது வாய்ப்பூட்டு போட்டு வைத்திருக்கிறார். பேசா மடந்தைகளாக தலையாட்டி கொண்டு பக்கத்தில் இருக்கிறார். இப்படியானவர்கள் தானா யாழ்ப்பாணத்தை பிரதிநிதிப்படுத்துவது? முன்னர் இடதுசாரிகள் எல்லாம் யாழ்ப்பாணத்தை பிரதிநிதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய தராதரம் என்ன? பி கந்தையாவுடைய தராதரம் என்ன? வி பொன்னம்பலத்துடைய தராதரம் என்ன? எல்லாம் இடதுசாரிகள், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள். ஆனால் 40ஆம் ஆண்டுகளிலே, 50ஆம் ஆண்டுகளிலே, 60ஆம் ஆண்டுகளிலே எங்களுடைய மக்கள் கட்சியை கூட பார்க்காமல் தராதரம் மிக்கவர்களைத்தான் தெரிந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பினார்கள். அந்த நிலைமை மாறிவிட்டதோ என்ற ஐயம் தான் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனை திருத்துவதற்கு ஏற்பட்டிருக்கிற முதலாவது சந்தர்ப்பம் இது. அதனை திருத்துவதற்கு ஏற்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இது. ஏதோ கைதவறலாம் நடந்துட்டது இல்லை என்றால், முன்னர் ஒரு
திரைப்படம் கூட வந்தது, இலங்கையில் தயாரிக்கப்பட்ட கோமாளிகள் என்ற பெயர் அதுக்கு திரைப்படத்துக்கு. இல்லை என்றால் இப்படியான அவமானத்தை யாழ் மண் சுமந்து கொண்டிருக்க வேண்டுமா? இந்த அவமானத்தை போக்குவதாக இருந்தால் இந்த தேர்தலிலே உங்களுடைய வாக்குகள் பேச வேண்டும். அது கைதவர்களால் நடந்துச்சு. எங்களுக்கு இப்ப தெளிவு, நீங்கள் அல்ல எங்களுடைய பிரதிநிதிகள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். உங்களுடைய வாக்கு சீட்டிலே நீங்கள் இடுகிற புல்லடி அதனை உரத்து சொல்லுங்கள். அப்படியாக சொல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் செய்ய வேண்டும், மற்றவர்களையும் செய்ய வைக்க வேண்டும். தந்தை செல்வநாயகத்தின் வழியிலே நாங்கள் தொடர்ந்து நடப்போமாக இருந்தால் எங்களோடு கைகோக்க தயார் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் 2 நாட்களுக்கு முன்னர் நெல்லியடியிலே வைத்து சொல்லியிருக்கிறார். நல்ல விடயம். இருகரம் நீட்டி அவரை அரவணைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற தலைவருடைய அனுமதியோடு நான் இதை சொல்கிறேன். சேர்ந்து பயணிப்பதற்கு அவர் எத்தனை முயற்சிகள் எடுத்தார், எத்தனை முயற்சி எல்லாருக்கும் தெரியும். மற்றவருடைய வீடுகளுக்கு அவருடைய நிலைமை என்ன, அவருடைய வயசு என்ன, அவருடைய மூப்பு என்ன, இவர்கள் எல்லாரையும் தேடி சென்றார். ஒற்றுமைக்கு நாங்கள் பங்கம் வகிக்கிறவர்கள் அல்ல. திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு தெளிவாக சொல்லுகிற செய்தி, ஆம், நீங்கள் அப்படியாக சொன்னதை நாங்கள் வரவேற்கிறோம், சேர்ந்து பயணிக்க நாங்கள் தயார். தந்தை செல்வாவின் வழியிலே நாங்கள் தொடர்ந்து நடப்போமாக இருந்தால் என்று நீங்கள் சொல்லுகிறதிலே ஒரு நெருடல் இருக்கிறது. தந்தை செல்வாவிட வழியிலே நடக்காமல் விட்டவர்கள் யார்? நாங்களா? நீங்களா? யார் தந்தை செல்வாவிட வழியில் நடக்காமல் விட்டவர்கள்? தந்தை செல்வநாயகம் 49ஆம் ஆண்டு திரும்ப திரும்ப அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இந்த பிரஜா உரிமை சட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லும்போது அவரை கட்சியை விட்டு வெளியேற்றவில்லை. அவர் வெளியேறலாம், கட்சி தவறான பாதையிலே போகிறது. ஆனால் உங்களுடைய பாட்டன் இந்திய பாகிஸ்தானிய பிரஜா உரிமை சட்டத்துக்கு சார்பாக வாக்களித்து அமைச்சராக இருந்துவிட்டு 52ஆம் ஆண்டு நினைவு தெளிந்து சரியான ஒரு பேச்சை பேசினார். இதிலே நான் தோற்று விட்டேன் என்று சொன்னார். இவர்களோடு சேர்ந்து பயணிக்க முடியாது என்று சொன்னார், விலகினார். ஆனால் சமஷ்டி என்கின்ற இணைப்பாட்சி அல்லது கூட்டாட்சி, எங்களுக்கு தலைவர் சொன்னார் இணைப்பாட்சி கூட்டாட்சி, இந்த இணைப்பாட்சி அல்லது கூட்டாட்சி என்ற இந்த சமஷ்டி என்று சொல்லி பெடரல் பார்ட்டி என்ற பெயரையே வைத்திருக்கிற கட்சி எங்களுடைய கட்சி. அதை ஏளனம் செய்தவர்களே முதன்மையானவர்கள் நீங்கள் தானே, இல்லையா? பழையதை பேசுகிறது என்று நினைக்க வேண்டாம். அவர் இப்படி சொன்னபடினாலே நான் சொல்றேன். சேர்ந்து பயணிக்க வருகிறவருக்கு எதிராக நான் கருத்து சொல்வதாக நினைக்க வேண்டாம். ஆனால் அந்த தந்தை செல்வாயின் வழியில இன்னும் நடப்பார்களாக இருந்தால் என்று சொன்னால் யார் நடக்கவில்லை? யார் நடக்கவில்லை? 77ஆம் ஆண்டு உங்களுடைய தந்தையார் தானே மிகப்பெரிய ஒற்றுமை பலமான தமிழர் விடுதலை கூட்டணி தேர்தலிலே போட்டியிட்டு 18 ஆசனங்களை பெற்ற வேளையிலே யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலே அதற்கு எதிராக போட்டியிட்டவர், சுயேட்சையாக போட்டியிட்டவர் உங்களுடைய தந்தையார் தானே. ஏன் அதை செய்தார்? பட்டுக்கோட்டையிலே அவருக்கு ஆசனம் கொடுத்த போது இல்லை எனக்கு யாழ்ப்பாணம் வேணும் என்று கேட்டு இங்கே வந்து சுயேட்சையாக தமிழர் விடுதலை கூட்டணி அன்றைக்கு தமிழ் மக்களுடைய ஒன்றிணைந்த பலமாக இருந்த தமிழர் விடுதலை கூட்டணிக்கு எதிராக சுயேட்சையாக யாழ்ப்பாணிலே போட்டியிட்டவர் தானே உங்களுடைய தந்தையார். ஐயா சிறில் சொன்னதை போல 2010ஆம் ஆண்டு தேர்தல் நேரத்திலே ஆசன பங்கிட்டாலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைத்து வெளியேறிய முதலாவது கட்சி உங்களுடைய கட்சி தானே. ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிப்பது யார்? நீங்கள் இப்படி சொல்லுகிற காரணத்தினாலே மக்களுடைய மனதிலே ஏதோ நாங்கள் தான் ஒற்றுமைக்கு மாறானவர்கள் என்ற கருத்து நிலவக்கூடாது என்பதற்காகத்தான் இதையெல்லாம் சொல்லுகிறேன். உங்களுடைய பூர்வீகத்தை சொல்றேன். எங்களுடைய கட்சியிலே யார் செயலாளராக இருக்க வேண்டும், யார் தலைவராக இருக்க வேண்டும், யார் இவராக இருக்க வேண்டும், யார் அவராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய கூட்டத்தில் வச்சு சொல்றீங்க. உங்களுக்கு யாரையா இந்த உரிமையை கொடுத்தது? உங்களுடைய கட்சியில யார் தலைவராக இருக்க வேண்டும் நாங்க சொல்றோம். பொன்னம்பலம் என்ற பெயர் இருந்தால் மட்டும்தானே உங்களோட கட்சியில தலைவராக இருக்க முடியும். வேற யாராவது எப்பாவது தலைவராக இருந்திருக்காங்களா? இதை பற்றி நாங்கள் எப்பாவது சொல்லி இருக்கிறோம். சரி, அது குடும்ப கட்சி, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்.
நீங்க குடும்ப கட்சியை வச்சு கொண்டு இருக்கோம், சந்ததியா நீங்க செய்யுங்க. ஸ்ரீகாந்தா இன்றைக்கு அவரோடு கூட இருக்கிற சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா சில நாட்கள் வருடங்களுக்கு முன்னர் ஒரு கூட்டத்திலே சொன்னார், திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருக்கு அடுத்த சந்ததிக்கு அவருக்கு இன்னும் பிள்ளைகள் இல்லை, கொஞ்சம் பிள்ளை பெற வேணும், ஏனென்றால் இந்த கட்சி தலைமையில் அவர் போய்விடும் என்று ஸ்ரீகாந்தா சொன்னார். ஆனால் தம்பி கஜேந்திரகுமார் கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்து ஒரு பிள்ளையை பெற்று இந்த கட்சிக்கு அடுத்த தலைவரை உருவாக்கி விட்டு பிறகு அரசியலுக்கு வாங்குவோம் ஸ்ரீகாந்தா சொன்னார். நான் சொல்லுங்க இதே கூட்டத்தில் இந்த இடத்துல வச்சு ஸ்ரீகாந்தா சொன்னார். அது அந்த கட்சியுடைய பாரம்பரியம், அது குடும்ப கட்சி. பொன்னம்பலம் என்று பேர் இருந்தால்தான் கட்சி தலைவராக இருக்கலாம். நாங்கள் அதை விமர்சிக்கல, எங்கேயாவது விமர்சிச்சிருக்கோமா? இப்ப கூட நாங்கள் விமர்சிக்கிறோம். அது கூட வழி, ஏகாதிபத்திய வழி, குடும்ப கட்சி வழி, அது கூட வழி. நீங்கள் அதை தெரிந்தெடுத்திருக்கீர்கள், நீங்கள் அப்படி வச்சுக்கொள்ளுங்க. ஏனப்பா வந்து எங்களில் வந்து நொட்டி கொண்டிருக்கீங்க எங்கட கட்சியை பற்றி? எங்கட கட்சி ஜனநாயகம் மேலோங்கின கட்சி. எந்தவித தயக்கமும் இல்லாமல் நான் அதை சொல்லுகிறேன். சாபகர சேவி செல்வநாயகம் ஐயா அவர்கள் அவர் இருந்த காலத்திலேயே எத்தனை பேர் இந்த கட்சியுடைய தலைவராக இருந்திருக்கிறார்கள். சீமு ராசமாணிக்கம் 3 தடவைகள் தலைவராக இருந்திருக்கிறார், ராஜவரோதயம் தலைவராக இருந்திருக்கிறார், வன்னியசிங்கம் தலைவராக இருந்திருக்கிறார், நாகநாதன் தலைவராக இருந்திருக்கிறார். இந்த அமிர்தலிங்கம் கூட தந்தை செல்வா உயிரோடு இருக்கிற போதே அமிர்தலிங்கம் தலைவராக வந்த கட்சி இந்த கட்சி. ஜனநாயகம் மேலோங்கின கட்சி. எங்களுடைய கட்சியை பார்த்து இவர் தான் இருக்கணும், அவர் தான் இருக்கணும், நீங்க வெளியில் கட்சிக்குள்ள வாங்கும், கட்சிக்குள்ள தான் நீங்க அதெல்லாம் சொல்லலாம், அந்த உரித்து உங்களுக்கு வரும். கட்சிக்கு வெளியே இருந்து கொண்டு இந்த கட்சிக்கு இவர் தான் இருக்கணும், இந்த கட்சிக்கு அவர் தான் இருக்கணும்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னு சொன்னால், நாங்கள் சேர்ந்து பயணிக்க போறோம் தானே. சேர்ந்து பயணிக்க போகிறவர்கள் இந்த வரையறைகளை கொஞ்சம் கவனமா தெரிஞ்சு கொள்ள வேண்டும். உங்களோட கட்சிக்குள்ள நீங்க கலைக்கிறது என்ன? உங்களோட கட்சி செயலாளர் யார்? உங்களோட கட்சி செயலாளர் கடந்த தேர்தலில் 2ஆவதாக வந்தார், தேர்ந்தெடுக்கப்படவில்லை, அவர் தொடர்ந்து செயலாளராக இருந்தார். நான் இந்த கடந்த தேர்தலில் 2ஆவதாக வந்தேன், எங்களுடைய கட்சியில நான் செயலாளராக இருக்கிறேன். உங்களோட கட்சி இருந்தது நானும் இருக்கிறேன். உங்களோட கட்சிக்கு ஒரு விதி, எங்களோட கட்சிக்கு இன்னொரு விதி. ஆனபடினால இந்த தெளிவுகள் அவசியம். தந்தை செல்வாவின் வழியிலே தான் நாங்கள் நடக்கிறோம். தலைவர் சொன்னார், பண்டா செல்வா ஒப்பந்தம், டட்லி செல்வா ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டவர் தந்தை செல்வா. அந்த ஒப்பந்தங்கள் இரண்டிலேயும் எங்கேயும் சமஷ்டி என்ற சொல் கிடையாது. அந்த ஒப்பந்தங்கள் இரண்டிலேயும் எங்கேயும் சமஷ்டி என்ற சொல் கிடையாது. சொற்களிலேயும் பேர்பலைகளிலேயும் தொங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் நாங்கள், உள்ளடக்கம் இருக்கிறதா என்று பார்க்கிறவர்கள் நாங்கள், பேரளவிலே சமஷ்டி என்று சொல்லுகிறவர்கள் நாங்கள். எங்களுடைய கட்சிக்கு எதிராகத்தான் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. சந்திரசோம எதிர் மாவை சேனராஜாவும் பிரகாசிங்கம் அந்த வழக்கை வாதாடினவன் நான். ஆம், நாங்கள் சமஷ்டி கொள்கை என்று சொன்னோம். உச்ச நீதிமன்றம் பிரதம நீதியரசர் டெப் தலைமையிலே ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு. ஒரு அரசியல் கட்சிக்கு சமஷ்டியை கோருவதற்கான உரித்து இருக்கிறது என்று இலங்கையின் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. அந்த தீர்ப்பை பெற்றெடுத்தது நாங்கள் ஐயா, நீங்கள் இல்ல. சமட்டி கட்சி என்று ஏளனம் செய்த நீங்கள் இல்ல, சமஷ்டியுடைய உரித்தாளர்கள் நாங்கள் தான் உரித்தாளர்கள். இன்றைக்கு அது அமைச்சர் சந்திரசேகரன் சொன்னாங்க, வழக்கு தாக்கல் செய்து சொன்னாங்க. நாங்கள் வழக்கு தாக்கல் செய்தால் இதெல்லாம் பெற்றிருக்கோம். இத்தனை நிலங்களை விடுவிப்பதற்கு மாவை சீனராஜாவுடைய பேரில் 2003ஆம் ஆண்டுல இருந்து இன்று வரைக்கும் வழக்குகள் மூலமாகத்தானே எவ்வளவு விடுவிக்கப்பட்டிருக்கு. அரைவாசிக்கு நிலம் 11,000 ஏக்கர் இருந்த பணாலி உயர் பாதுகாப்பு வலயம் இன்றைக்கு 2,000 ஏக்கராக சுருங்கினதுக்கு காரணம் என்ன? வழக்கு காப்பி எடுத்து பாருங்க. SCFR 646/2003 வழக்கு இலக்கங்கள் எல்லாம் சொல்றேன், தேவையான போய் எடுத்து பார்க்கலாம். அந்த வழக்கிலே ஒவ்வொரு 3 மாதமும் எவ்வளவு நிலங்கள் விடுவிக்கப்படுகிறது அரசாங்கம் வந்து சொல்ல வேண்டியதாக இருந்தது. அப்படியாக விடுவிக்கப்பட்ட நிலங்கள் எங்களுடைய மக்களுடைய நிலங்கள். அரசாங்கத்துக்கு அதைத்தான் நாங்கள் எச்சரிக்கையாக நான் சொன்னதுக்கு காரணம் அதுதான். 5,940 ஏக்கரை கவலையிடம் செய்வதற்கு இரகசியமாக ஒரு திட்டத்தை வகுத்து விட்டு
5940 அதை ரவுண்ட் அப் பண்றதுக்கு அந்த 40 அகற்றி விட அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைக்கு 40 ஏக்கரை விடுவிச்சிருக்கான். 5900 ஏக்கரை கவலையிடம் செய்கிற நீங்கள் 40 ஏக்கரங்களுக்கு என்ன? விக்னேஸ்வரன் ஐயா உச்ச நீதிமன்ற நீதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட போது அவருடைய வரவேற்பில் அவர் ஒரு உரையை நிறுத்தினார். அந்த நாட்களில் அவர் நல்ல உரையெல்லாம் நிறுத்தியிருக்கார். அந்த உரையில் அவர் சொன்னார், ரோயல் காலேஜில் நாங்கள் படிக்கிற போது பெரிய பையன்கள் வந்து எங்களை மிரட்டுவார்கள். நாங்கள் மாபிள் விளையாடுவோம். விக்னேஸ்வரன் ஐயா மாபிள் விளையாடுவோம், அது பதிவில் இருக்கு. நாங்கள் மாபிள் விளையாடுவோம். 10 மாபிள் வச்சு நாங்கள் விளையாடி கொண்டு இருந்தால் பெரிய பையன்கள் வந்து எங்களை மாவிளை எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கொண்டு ஓடிப்பாங்க. நாங்கள் சிரத்தை கொண்டு போய் அவங்கள பிடிச்சி திருப்பித்தா அங்கே 10 மாவிளை திருப்பித்தான்னு கேட்டால் அவனுக்கு 4 மாவிளை கொடுத்து சரி இதை வச்சு விளையாடுன்னு சொல்லி போட்டு அவனை 6 எடுத்துட்டு போயிடுவான். இது விக்னேஸ்வரன் ஐயா சொன்ன கதை. இது அப்படியும் இல்லையே. 40 ஏக்கரை விட்டுட்டு 5900 ஏக்கரை நீங்கள் கவலையம் பண்றீங்க. நாங்கள் என்ன ஏமாளிகளா? நாங்கள் என்ன ஏமாறுகளா? அப்படியான செயற்பாட்டில் நீங்கள் இறங்கினபடினால்தான் இது தொடர்பாக இருந்தால் ஜனாதிபதி வடக்கிலே காலடித்து வைக்க முடியாது என்று நான் சொல்லியிருக்கேன். திரும்பவும் சொல்லுகிறேன், ரவுடி அமைச்சர் உங்களோட ரவுடித்தனத்தை காட்டி படி பாருங்க. திரும்பவும் சொல்லுகிறேன், சாயந்தரம் சொன்னார், நிலம் அழிந்தால் இனம் அழியும். நிலம்தான் எங்களுடைய அடிப்படை, எங்களுடைய தேசம் என்று நாங்கள் சொல்லுவது. இந்த நிலத்தை, இந்த மக்களை, நிலத்தை எடுத்து விட்டால் மக்கள் இருக்க முடியாது. ஜனாதிபதிக்கு நான் இன்றைக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பேன். ஏன் இந்த சட்டம் இப்பொழுது உபயோகப்படுத்தப்படக்கூடாது என்ற அவருக்கு காரணங்களை சொல்லியிருக்கேன். ஏன்னா பயணங்க வழியில் நான் சொல்றது எல்லாத்தையும் அவர் கேட்டு இனி மொழிபெயர்ப்பு கேட்டு என்னத்தை எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்களோ தெரியாது. அப்படினால அவருக்கு கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்கேன். மக்கள் இடம்பெயர்வால் இந்த இடங்களை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். ஒரு அசாதாரண சூழ்நிலை இந்த இடத்துல இருந்திருக்கிறது. இப்பொழுதும் 1,00,000க்கு மேற்பட்ட எங்களுடைய மக்கள் அகதிகள் என்று உத்தியோகபூர்வமாக வர்ணிக்கப்பட்டு வேறு நாடுகளிலே வாழ்கிறார்கள். 1,00,000க்கு அண்மித்தவர்கள் ஐக்கிய நாடுகள் அகதிகள் உயர்ஸ்தானிகருடைய மேற்பார்வையின் கீழே இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள். அதைவிட பல்வேறு நாடுகளிலே ஆதி அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், சர்வதேச சட்டத்திலே அகதிகள் என்று, இந்த நாட்டிலே வாழ முடியாதவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட 1,00,000க்கு மேற்பட்ட மக்கள் எங்களுடைய நிலத்திலே இருந்து இடம்பெயர்ந்து இருக்கிற போது எப்படி ஐயா அந்த நிலங்களுக்கான தங்களுடைய உரித்தை அவர்கள் நிலைநாட்ட முடியும்? அந்த நிலைமை மாற வேண்டும். அனைத்து மக்களும் திரும்பவும் மீள்குடியேறுவதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தப்பட வேண்டும். ஒரு அரசியல் தீர்வு கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த சூழ்நிலை உருவாகும். ஒரு அசாதாரண சூழ்நிலையிலே சுனாமியினால், அந்த கரையோர பகுதியிலே எல்லாம் சுனாமியினாலே அனைத்தும் அழிந்த பிரதேசங்கள் நேற்று நாங்கள் போய் பார்த்தோம். மக்கள் வந்து சொன்னார்கள், ஐயா என்னுடைய உருவி இருந்தது சுனாமியில போயிட்டு. இப்ப என்னத்தை கொண்டே காட்டுறது? ஜூன் 28க்கு மேல் என்னத்தை கொண்டே காட்டுறது? பல தடவைகள் இடம்பெயர்வுகள், அதிலே தொலைந்தது எல்லாம். ஆக இதெல்லாம் தெரிந்து கொண்டு ஒரு உறுதியை கொண்டு வா. இல்லை என்றால் இது அரச காணி என்று நீ வர்த்தமானில பிரசுரித்தால் நாங்கள் ஏமலாந்தியலை போல பார்த்துக் கொண்டிருக்க போறோமா? ஜனாதிபதிக்கு இன்றைக்கு நான் கடிதம் எழுதியிருப்பேன். உடனடியாக இந்த வர்த்தமானி அறிவித்தல் மீள கைவாங்கப்பட வேண்டும். இதை செய்யாவிட்டால் உங்களுடைய ரவுடி அமைச்சராக இருக்கலாம், மற்ற கோமாளிகளாக இருக்கலாம், எவருமே இந்த மண்ணிலை காலடித்து வைக்க முடியாது. அதில் இங்கே வருவதற்கு உங்களுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. இந்த நிலத்தை அபகரிக்க விட்டு அதை பற்றி கேள்வி கேட்க போது இல்லை இதெல்லாம் பொய்யான பிரச்சாரம் என்று ஒரு பாராளுமன்ற சொல்றார். யாழ்ப்பாணம் வேளாளையில் இருக்கிறன்னு சொன்னவர் சொல்றார், இதெல்லாம் பொய் பிரச்சாரம். வர்த்தமானில வந்திருக்கேன்னு சொல்லி எங்களுடைய கல்முனை தொகுதிக்கலை தலைவர் நிதான்சன் எடுத்து காட்டின பிறகு, இதே இருக்கிறது என்று காட்டின பிறகு இல்ல அதெல்லாம் போய் பிரச்சாரம். சரி, உங்களுக்கு எழுத படிக்க தெரியாட்டி பக்கத்துல இருக்கிறவங்க அது கேட்கலாமே, இது வர்த்தமானி பிரசுரமா இல்லையான்னு கேட்டு பதில் சொல்லாமே, அதுக்கு போய் பிரச்சாரம். ஆனபடியினால இந்த நிலத்தை பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை
நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். இதற்கு நீங்கள் எழுந்து நிற்காவிட்டால் நான் வைத்தியர் ஸ்ரீ பவானந்தராஜாவிடத்தில் நேரடியாக கேட்கிறேன், இதை அனுமதிக்கிறீங்களா? நீங்கள் அவர்கிட்ட மட்டும்தான் கேட்கலாம், அவருக்கு மட்டும்தான் இது விளங்கும். இதை அனுமதிக்கிறீர்களா? நீங்கள் எங்களுடைய நிலங்கள் இப்படி கவலையரம் செய்யப்படுவதற்கு உடந்தையாக அந்த கட்சியின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் தொடர்ந்து இருப்பீர்களா? இருக்க முடியுமா உங்களால்? எப்படி உங்களால் அது முடிகிறது? உடனடியாக மீள கைவாங்கப்பட வேண்டும். இது எங்களுடைய இருப்பை அடிப்படையே. காலுக்கு கீழே இருக்க மண் அப்படியே அள்ளி கொண்டு போற மாதிரி, லிட்டரலி அப்படிதான், அப்படியே நிலத்தை வாரி விடுறது. அந்த செயலில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டு இந்த தேர்தலில் உங்களுக்கு எங்களுடைய மக்கள் வாக்களிப்பார்கள் என்று என்ன நம்பிக்கையோடு நீங்கள் வருகிறீர்கள்? அதுவும் இல்லாமல் எங்களையும் விமர்சிக்க தலைப்படுகிறீர்கள். அது விமர்சிட்டு போங்க, உங்களுக்கு கூட அறிவு அவ்வளவுதான், அதுக்கு மேல உங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கவலைக்குரிய விடயம், யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக 56ஆம் ஆண்டில் இருந்து இருந்தவர்களுடைய வரிசை நிரலை பாருங்கள். எப்படியானவர்களை யாழ்ப்பாண மக்கள் தெரிந்தெடுத்து அனுப்பியிருந்தார்கள் என்பதை பாருங்கள். இன்றைய நிலைமையை பாருங்கள். இன்றைய நிலைமையை பாருங்கள். அது தவறுதலாக நடந்துவிட்டது என்று நீங்கள் சொல்லுகிற தேர்தலாக இது இருக்க வேண்டும். உள்ளூராட்சி தேர்தல் அதிகார பகிர்வை கேட்கிற நாங்கள் அடிப்படை அழகாக இருக்கிற உள்ளூராட்சி மன்றத்தையே மற்றவர்களிடத்திலே கொடுக்க முடியாது, மத்தியிலே ஆட்சி செய்வர்கள் கொடுக்க முடியாது. அது எங்களுடைய கையில இருக்க வேண்டும், எங்களுடைய மக்களுடைய கையில இருக்க வேண்டும். யாழ்ப்பாண மாநகர எல்லைக்குள்ளே வசிக்கிறவர்களுடைய கையிலே இருக்க வேண்டும். ஏழாலையிலே வாழுகிறவர் பள்ளித்தட்டு பிரதேச சபையிலே போட்டிட்டு இருக்கலாம், போட்டிட்டு தூக்கலாம், அது ஒரு விஷயம். நீங்க அங்கே போட்டியிடல. ஒவ்வொரு பிரதேசமும் ஒவ்வொரு உள்ளூர் சபையும் அந்தந்த பிரதேசத்திலே வாழுகிற மக்களுடைய சபையாக இருக்க வேண்டும். அதற்கு பெயர் தான் உள்ளூர் ஆட்சி. ஆகையினாலே இந்த உப்புமா கதை சாய்ந்தன் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். மிகவும் முக்கியமான கதை அது. இந்த ஜனாதிபதிக்கும் நல்லா தெரியும், அவரும் 42% வாக்கு தான் பெற்றவர். ஆனால் ஜனாதிபதி ஆயிட்டார். 58% மக்கள் அவருக்கு வாக்களிக்கல, ஆனால் அவர் தான் நாட்டில் ஜனாதிபதி. அப்படியான முடிவுகள் தான் தேர்தலில் சில வரும். ஆனபடியினால் தான் எங்களுடைய வாக்குகள் சிதற வேண்டாம் என்று சொல்றோம். நாங்கள் மற்ற தமிழ் கட்சிகளுக்கு எதிரானவர்கள் அல்ல, நாங்கள் ஒருபோதும் அவர்களை விமர்சிக்க இல்லை. கேட்ட கேள்விகளுக்கு சில வேளை பதில்கள் சொல்லியிருக்கோம், அவ்வளவுதான். மக்களை மயக்கிற மாதிரியான கேள்விகள் கேட்டால் அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். எங்களுடைய கட்சியை தாக்கி பேசினால் அதுக்கு நாங்கள் விடை சொல்ல வேண்டியவர்கள். அது மட்டும்தான் செய்திருக்கிறோம். திரும்பவும் சொல்கிறேன், கலைஞர் பண்ணும்படுறதுக்கு சேர்ந்து வாருங்கள், ஒன்றாக நாங்கள் இதனை சந்திப்போம். தமிழ் தேசியத்துக்காக, தமிழ் தேசத்துக்காக, தமிழ் மக்களுக்காக ஒன்றிணைவோம், வாருங்கள். நாங்கள் தந்தை செல்வாவின் வழியிலே தொடர்ச்சியாக நடக்கிற மக்கள், தொடர்ச்சியாக நடக்கிற கட்சி, எங்களோடு இணைந்து வாருங்கள் என்று அவருக்கு அறைகூவல் விடுத்து, வாக்காளர் பெருமக்கள் வாக்குகளை சிதற விட்டு விட வேண்டாம். தமிழ் தேசிய கட்சிக்குத்தானே வாக்களிக்கிறோம் என்று மற்ற கட்சிகளிடத்திலே தயவு செய்து போய்விட வேண்டாம். எங்களுடைய வாக்குகளை ஒருமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இல்லாவிட்டால் உப்புமா தேர்தல் போலாம் நடந்துவிடும். ஆகையினாலே அவர்களுக்கெல்லாம் வாக்களிக்காமல் அந்த முழு வாக்கையும், தமிழ் தேசத்துக்கான வாக்கை, தமிழ் தேசத்திற்காக என்று உருவாக்கப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சிக்கு மட்டும் வாக்களிங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கான இலங்கை தமிழரசு கட்சியின் இறுதி பிரச்சார கூட்டம் நல்லூர் சங்கிலியன் தோப்பில் இடம்பெற்றது. எங்களுடைய ஆசிரியர் இளங்கோ அவர்களே, நல்லூர் பிரதேச சபையினுடைய முன்னாள் தவிசாளர் திரு மயூரன் அவர்களே, இன்று என்னோடு பேசுவதற்காக காத்திருக்கக்கூடிய சட்டத்திறனிகளே, எங்களுடைய பிரதேச சபையினுடைய வேட்பாளர்களே, முன்னாள் பிரதேச சபையினுடைய உறுப்பினர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக என்
அன்புக்கினிய தமிழ் உறவுகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். 2025ஆம் ஆண்டிற்கான உள்ளூராட்சி மன்றங்களினுடைய தேர்தல் பரப்புரை கூட்டத்தினுடைய இறுதி மாபெரும் பிரச்சார கூட்டத்திலே தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய மான் சின்னத்திலே போட்டியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் இன்றைய தினம் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்கினியவர்களே, வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான காலகட்டத்திலே எங்களுடைய கட்சியும் எங்களுடைய இனமும் இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழ் மக்கள் கூட்டணியை எழுச்சி அடைய விடாது சிதைத்து அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல்வேறு சூழ்ச்சிகள் என்று கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றன. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2010ஆம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சட்டப்பீட மாணவனாக நான் கல்வி கற்ற போது என்னுடைய அரசியல் பயணத்தை நான் தொடங்கி இருந்தேன். 2009ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளுடைய போராட்டம் மௌனித்த பின்னர் தமிழ் மக்களுடைய அரசியலை முன்னகர்த்த வேண்டும் என்ற துடிப்போடும் ஆதங்கத்தோடும் ஏக்கத்தோடும் என்னுடைய அரசியல் பயணத்தை ஒரு பல்கலைக்கழக மாணவனாக நான் தொடங்கி இருந்தேன். அன்று முதல் எவ்வளவோ இடர்களுக்கு மத்தியில், எவ்வளவோ அச்சங்களுக்கு மத்தியில், அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில், அடக்குமுறைகளுக்கு மத்தியில், கைதுகளுக்கு மத்தியில் என்னுடைய அரசியல் பயணத்தை நான் சிறிது சிறிதாக கட்டமைத்திருந்தேன். எந்த ஒரு அரசியல் பாரம்பரியமோ, எந்த ஒரு அரசியல் பின்னணியோ அல்லது மிகப்பெரிய பணபலமோ இல்லாமல் என்னுடைய அரசியல் ஆரம்பிக்கப்பட்டது. எத்தகைய இடர்பாடுகளையோ எத்தகைய அச்சுறுத்தல்களையோ கண்டு என்னுடைய அரசியல் பயணத்தை நான் ஒருபோதும் கைவிட்டதில்லை. பல்வேறு தடவைகள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நான் கைது செய்யப்பட்டிருக்கின்றேன். மன்னாரில் 2012ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட போதும் என்னுடைய அரசியலை நான் விட்டு, இந்த மண்ணை விட்டு, இந்த மக்களை விட்டு நான் ஒதுங்கி ஓடி இருக்கவில்லை. இறுதியாக 2022ஆம் ஆண்டு நான் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முதல்வராக இருந்த போதும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நள்ளிரவில் நான் கைது செய்யப்பட்டேன். இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல்வாதியோ அல்லது பாரம்பரிய அரசியல் தலைவர்களோ இவ்வாறான அச்சுறுத்தல்களையும் இவ்வாறான கைதுகளையும் எதிர்கொண்டது கிடையாது. ஒரு சிறுவனாக, ஒரு இளைஞனாக, இந்த இனத்தின் மீது பற்றுறுதி கொண்டவனாக என்னுடைய அரசியலை நான் தொடங்கி அதன் மீது உறுதியாக நான் பயணித்த போது நான் எதிர்கொண்ட அச்சுறுத்தல்களும் கைதுகளும் மிகப்பெரியது, அளப்பெரியது. எத்தனையோ வழக்குகளை நான் சந்தித்திருக்கின்றேன். என் மீது எத்தனையோ வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கின்றன. அத்தனை வழக்குகளையும் அத்தனை கைதுகளையும் தாண்டி உடைத்தறிந்து இந்த மண்ணில் இருந்து நான் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய மக்களுடைய விடுதலையும், எங்களுடைய மக்களுடைய எழுச்சியும், எங்களுடைய மக்களுடைய பொருளாதார அபிவிருத்தியையும் என்னுடைய கண்கள் காணும் வரை நான் இந்த தேசத்தை விட்டோ இந்த மக்களை விட்டோ நான் ஒதுங்கி ஓடப்போவதில்லை. இறுதியாக நான் எந்த ஒரு தரப்பை நான் வளர்த்தெடுத்தேனோ, எந்த ஒரு தரப்பிற்காக, எந்த ஒரு கட்சிக்காக என்னை நான் அர்ப்பணித்திருந்தேனோ அந்த கட்சியே என்னுடைய முதுகில் குத்தியது, என்னுடைய அரசியலை ஒதுக்க பார்த்தது, என்னை அரசியல் அரங்கிலிருந்து ஒடுக்கி ஒழித்துவிட துடித்தது. இத்தகைய சதிவலைகளையும் தாண்டி, இத்தனை சூழ்ச்சிகளையும் தாண்டி அதற்கு எதிரான சட்ட போராட்டங்களை நடத்தி எங்களுடைய அரசியலை தக்க வைப்ப நாங்கள் யாழ்ப்பாண மாநகர சபையையும் நல்லூர் பிரதேச சபையையும் நாங்கள் கைப்பற்ற வேண்டிய நிலையில் 2021ஆம் ஆண்டு இறுதியில் இந்த 2 சபைகளையும் நாங்கள் கைப்பற்றி எங்களுடைய அரசியலை முன்னெடுக்க நாங்கள் தேவைப்படுத்தப்பட்டோம். எங்களை அரசியல் ரீதியாக ஒழித்து கட்ட நினைத்த தரப்புகளுக்கு நாங்கள் தக்க பதிலடியை கொடுப்பதற்காக இந்த 2 சபைகளையும் நாங்கள் தமிழ் தேசியத்தின் மீது பற்றுறுதியோடும், தமிழ் தேசியத்தின் மீது உறுதியோடும், அதிலிருந்து விலகாமலும் எங்களுடைய தேச கட்டுமானங்களை எவ்வாறு கட்டி எழுப்ப முடியும் என்கின்ற சித்தாந்தத்தை முதன்முறையாக நாங்கள் இந்த மண்ணிலே நிலைநிறுத்தி காட்டியிருந்தோம். எங்களுடைய பிரதேசங்களை எவ்வாறு நாங்கள் மேம்படுத்தலாம் என்பதை, எங்களுடைய தமிழ் உறவுகளுடைய நிதி பங்களிப்போடு எவ்வாறு அதை மேம்படுத்தலாம் என்பதை நாங்கள் காட்டியிருந்தோம்.
நான் யாழ்ப்பாண மாநகர சபையை ஆட்சி செய்துகின்ற பொழுது எத்தனையோ அச்சுறுத்தல்கள் எங்களுக்கு விடுக்கப்பட்டது. நான் ஆரியகுலத்தை கட்டி எழுப்பிக் கொண்டிருந்த பொழுது ஆரியகுலத்தை கட்டக்கூடாது என்று அயலில் இருந்த பிக்குமார் மட்டுமல்ல, என்னுடைய மாநகர சபையில் இருந்த எதிர்கட்சிகளும் எனக்கு தடையாக இருந்தன, அச்சுறுத்தல்களாக இருந்தார்கள். எவ்வளவோ அச்சுறுத்தலுக்கு மத்தியில் நான் அந்த ஆரியகுலத்தை கட்டி முடித்திருந்தேன். அத்தனை சூழ்ச்சிகளும் அத்தனை அச்சுறுத்தல்களும் என்னை அடிபணிய செய்து விடவில்லை, என்னுடைய அரசியல் பயணத்தை முடித்து விடவில்லை. இப்பொழுதும் தமிழ் மக்கள் கூட்டணியை நாங்கள் ஆரம்பித்து கடந்த ஆண்டில் நாங்கள் பாராளுமன்ற தேர்தலை தனித்து போட்டியிட்ட பொழுது பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்தோம். எங்களோடு பயணித்தவர்கள், எங்களோடு இருந்தவர்கள், எங்களுடைய நம்பிக்கைக்குரியவர்கள் என்று நாங்கள் எண்ணியிருந்த பலரும் எங்களுடைய முதுகில் குத்தி தங்களுடைய சுயமுகத்தை, தங்களுடைய முகத்துறையை எங்களுக்கு கிழித்து காட்டியிருந்தார்கள். நாங்கள் பின்னடைவுகளை சந்திக்கின்ற பொழுது எங்களுடைய உற்ற நண்பர்களை நாங்கள் இனங்காணக்கூடியதாக இருந்தது. நாங்கள் சூழ்ச்சிகளிலே துவண்டு கொண்டிருந்த பொழுது எங்களுடைய உற்ற தோழர்களை இனங்காணக்கூடியதாக இருந்தது. எத்தனை முதுகில் குத்தல்களும் எத்தனை சதிகளும் எங்களை ஒருபோதும் ஒன்றும் செய்துவிட முடியாது. அத்தனை தடைகளையும் தாண்டி 2025ஆம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நாங்கள் எதிர்கொண்டு கொண்டிருந்த பொழுது எங்களுடைய மாநகர சபைக்கான வேட்புமனு நிராகரிக்கப்படுகிறது. யாழ்ப்பாண மாநகர சபையிலே உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த முறை ஆட்சியை கைப்பற்றும் என்று அனைவராலும் சொல்லப்பட்ட தரப்பு தமிழ் மக்கள் கூட்டணி. மிக பெரும் சவாலான ஒரு தரப்பாக நாங்கள் யாழ்ப்பாண மாநகர சபையிலே எங்களை நிலைநிறுத்தி இருந்தோம். 27 வட்டாரங்களுக்கும் மிகச் சிறப்பான வேட்பாளர்களை நாங்கள் களத்திலே நிறுத்தி இருந்தோம். மிக சவாலான யாழ் மாநகர சபை என்பது வடக்கிலே இருக்கக்கூடிய ஒரு தலையாய சபை. வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய அனைத்து ராஜதந்திரிகளும் வந்து சந்திக்கின்றது ஒரு தலைவராக யாழ்ப்பாண மாநகர சபையுடைய நகரபிதா இருந்து வருகிறார். தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு களமாக, சர்வதேச ராஜதந்திரிகளோடு ஊடாடக்கூடிய ஒரு தளமாக யாழ்ப்பாண மாநகர சபை இருந்தது. நான் மாநகர முதல்வராக இருந்த காலத்தில் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராகவும் தமிழ் மக்களினுடைய அரசியல் உரிமைக்காகவும் நான் உலகம் முழுவதும் சென்று பேசியிருந்தேன், ராஜதந்திரிகளை சென்று சந்தித்திருந்தேன். இவ்வளவு ராஜதந்திர முக்கியத்துவம் வாய்ந்த அந்த யாழ்ப்பாண மாநகர சபை எங்கள் வசம் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் போட்டியிட முடியாதவர்களாக எங்களை சதிவலையில் நிறுத்தி எங்களுடைய வேட்புமனுவை நிராகரித்திருந்தார்கள். எத்தகைய அழுத்தங்களையும் சதிகளையும் நாங்கள் கண்டு அஞ்சிவிடப் போவதில்லை. மாறாக அதற்கு எதிராக பலமாக பாய்ந்தழுவதுதான் எங்களுடைய வழக்கம். உடனடியாகவே நான் இலங்கையினுடைய உயர் நீதிமன்றத்துக்கு சென்று அதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தேன். ஆனால் எங்களுடைய மனுவை உயர் நீதிமன்றம் நிராகரித்தது. இதே காரணத்துக்காக எங்களுடைய வேட்பு மனுவை நிராகரித்ததாக சொன்னதற்கான காரணத்தின் அடிப்படையில் நிராகரிக்கப்பட்ட ஏனைய கட்சிகளுடைய வேட்பு மனுக்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று அவர்கள் தேர்தலிலே போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு தரப்பாக இந்த தேர்தல் களத்திலிருந்து வெளியிலே விடப்பட்டிருக்கின்ற தரப்பாக 2 தடவைகள் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்ற போதும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு சென்ற போதும் அங்கு எங்கும் நிவாரணம் வழங்கப்படாத ஒரே தரப்பாக இருப்பது நாங்கள் மாத்திரம்தான். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எதற்காக இந்த நடவடிக்கைகள்? ஏன் மணிவண்ணன் யாழ்ப்பாண மாநகர சபையில் இருந்து அகற்றப்பட வேண்டும்? எதற்காக எங்களுடைய கட்சி அங்கு போட்டியிடக் கூடாது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த சதிவலையை முறியடித்து நாங்கள் முன்னேறி பாய்வதற்கு ஒரு களமாக இருப்பது நல்லூர் பிரதேச சபை. இந்த தேர்தலிலே எங்களுடைய மக்கள், நல்லூர் பிரதேச மக்கள் மகத்தான ஆணையை எங்களுக்கு வழங்குவதனூடாக எங்களுடைய எதிர்கால அரசியலை, தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய எதிர்கால அரசியலை நீங்கள் பலப்படுத்த வேண்டும் என்று நான் அன்போடும் உரிமையோடும் உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன். ஒருபோதும் நான் இந்த மண்ணை விட்டு போக போவதில்லை.
ஒருபோதும் இந்த அரசியலை விட்டு நான் போக போவதில்லை. உங்களை நம்பி உங்களுக்காக இந்த அரசியல் களத்தில் நின்று நான் போராடி கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய மகத்தான ஆணை, உங்களுடைய பலமான ஆதரவு எங்களுக்கு இருக்கும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் தண்ணீரே இருக்கக்கூடிய மீன்கள் போன்றவர்கள். நீர் இல்லாவிட்டால் அந்த மீன்கள் இருக்க முடியாது. அதே போன்றுதான் மக்களுடைய ஆதரவும் மக்களுடைய அன்பும் இல்லாத பொழுது எங்களை போன்ற அரசியல்வாதிகளும் அரசியல் தலைவர்களும் அரசியல் கட்சிகளும் இந்த மண்ணிலே உயிரோடு இருக்க முடியாது. தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் மக்களுடைய எதிர்காலமாக இருக்கும். தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் மக்களுடைய எதிர்வரும் அரசியலை முன்னெடுக்கும். அந்த அரசியலை முன்னெடுப்பதற்கு நீங்கள் எல்லோரும் எங்களோடு அணிதிரள வேண்டும். எங்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். எங்களுடைய கரங்களை நீங்கள் பலப்படுத்த வேண்டும். நல்லூரிலே தமிழ் மக்கள் கூட்டணியுடைய ஆட்சி மலர வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய அரசியல் எதிர்காலம் செழிப்பாகவும் சிறப்பாகவும் இருக்கும். எங்களுடைய ஆட்சி இந்த நல்லூர் பிரதேசத்திலே மலர்கின்ற பொழுதுதான் தமிழ் தேசியத்தையும் நாங்கள் விட்டுக் கொடுக்காமல், நல்லூர் பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியையும் நாங்கள் விட்டுக் கொடுக்காமல், இரண்டையும் எங்களுடைய இரண்டு கண்கள் போன்று நாங்கள் முன்னெடுக்க முடியும். எங்களை பொறுத்த மட்டிலே தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை போராட்டம் ஒரு கண் என்றால், எங்களுடைய தமிழ் மக்களுடைய பொருளாதார வீழ்ச்சி மறுகண். எங்களை யாழ்ப்பாண மாநகர சபையிலிருந்து விலக்கிவிட்டால் எங்களுடைய அரசியல் ஒளிந்துவிடும் என்று கற்பனை கண்டவர்களுக்கு ஒரு பலன அடியை, ஒரு செய்தியை இந்த தேர்தலில் தமிழ் மக்கள் நிச்சயமாக வழங்க வேண்டும். நாங்கள் யாழ்ப்பாண மாநகர சபை இல்லாவிட்டாலும் யாழ்ப்பாணத்திலே பல்வேறு உள்ளூராட்சி மன்றங்களிலே நாங்கள் போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய நேரடி நெறிப்படுத்தலிலே அத்தனை சபைகளிலும் நாங்கள் ஆட்சியை அமைப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் நாங்கள் முழுவீச்சிலே கட்டமைத்து விட்டிருக்கின்றோம். என்னுடைய நேரடி நெறிப்படுத்தலிலும் நேரடி கண்காணிப்பிலும் ஊழலற்ற நேர்மையான மக்கள் சிநேகிதமான ஒரு ஆட்சியை நாங்கள் அனைத்து சபையிலும் நாங்கள் நிர்வகிப்பதற்கு உருவாக்குவதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். அந்த பலமான ஆணையை இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் கூட்டணிக்கு தமிழ் மக்கள் வழங்க வேண்டும். அந்த ஆணையை நாங்கள் பெறுகின்ற பொழுது மே மாதம் 6ஆம் தேதியிலிருந்து எங்களுடைய சேவை, இந்த தமிழ் இனத்துக்கான எங்களுடைய மகத்தான பணியை நாங்கள் சிறப்பாக ஆற்றக்கூடியதாக இருக்கும். என்னுடைய அன்புக்கினியவர்களே, தமிழ் மக்கள் கூட்டணி ஒன்றுதான் தமிழ் மக்களுடைய எதிர்காலம். இந்த அணியில் தான் இளம் துடிப்பு மிக்க இளைஞர்கள், அரசியல் தலைவர்கள் உங்கள் முன் வந்திருக்கிறார்கள். மற்ற கட்சிகளை நீங்கள் பாருங்கள், அதனுடைய அரசியல் தலைவர்களை பாருங்கள். அவர்களுடைய அரசியல் முடிவுக்கு வருகிறது, எங்களுடைய அரசியல் தொடங்குகிறது. அடுத்த தசாப்தத்துக்கான அரசியலை நாங்கள் முன்வைத்து எங்களுடைய அரசியலை நாங்கள் முன்கொண்டு செல்கின்றோம். முடிகின்ற தருவாயில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஏனைய தமிழ் தரப்புகளை விட்டுவிட்டு எங்களுடைய எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதற்காக, தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதற்காக இளம் துடிப்பு மிக்க ஆளுமை மிக்க இளைஞர்களை நாங்கள் உங்கள் முன் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த இளைஞர்களை, அந்த ஆளுமைகளை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். அந்த ஆளுமைகளுக்கு நீங்கள் மகத்தான ஆணையை வழங்குகின்ற பொழுதுதான் நாங்கள் எங்களுடைய பலமான சக்தியாக தமிழ் மக்களுக்கு எங்களுடைய சேவைகளையும் எங்களுடைய வேலை திட்டங்களையும் நாங்கள் முன்கொண்டு செல்ல முடியும். அன்புக்கினியவர்களே, இன்று தமிழ் மக்கள் கட்டமைப்பு ரீதியாக நிர்வகிக்கப்படவில்லை. எந்த ஒரு தமிழ் கட்சியும் தமிழ் மக்களை கட்டமைப்புகளாக நிர்வகிக்க தவறிவிட்டது. அனைத்து தமிழ் மக்களுடைய அனைத்து கட்டுமானங்களையும், பொருளாதார கட்டுமானம், அரசியல் கட்டுமானம், கல்வி கட்டுமானம், விளையாட்டு கட்டுமானம், பண்பாட்டு கட்டுமானம் என்று அனைத்து கட்டுமானங்களையும் கட்டியெழுப்பி எங்களுடைய தமிழ் மக்களை எதிர்காலத்தில் வழிநடத்த நாங்கள் தயாராகிவிட்டிருக்கிறோம். எங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கு, எங்களுடைய எதிர்கால அரசியலுக்கு நீங்கள் இந்த தேர்தலில் ஆணை வழங்க வேண்டும். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் மக்கள் செய்த தவறுகள் இன்று தேவையற்றவர்களை பாராளுமன்றத்திலே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது.
தமிழ் மக்களுக்காக பேச முடியாதவர்களை, கோமாளிகளை அல்லது எள்ளி நகையாடப்படக்கூடியவர்களை இன்று பாராளுமன்றத்தில் நாங்கள் உறுப்பினர்களாக ஆக்கிவிட்டிருக்கிறோம். அதனுடைய விளைவுகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்கினியவர்களே, இந்த தேசத்திலே, தமிழர் தேசத்திலே தென்னிலங்கை கட்சிகளுக்கு இடமில்லை என்கின்ற ஒரு ஆணித்தரமான செய்தியை இந்த தேர்தலிலே நீங்கள் உறுதியாக தெரிவிக்க வேண்டும். தென்னிலங்கையிலிருந்து எங்களுடைய மக்களை, எங்களுடைய வாக்குகளை கபலீகரம் செய்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக் கூடாது, அனுமதிக்க கூடாது. எங்களுடைய வாக்குகள் எங்களுடைய கட்சிகளுக்கு மாத்திரமே செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மண் மீது திணிக்கப்படுகின்ற பௌத்த ஆக்கிரமிப்பாக இருக்கலாம். இன்று வழிவடக்கை பாருங்கள், பௌத்த ஆக்கிரமிப்புக்குள் சிக்கி இருக்கிறது. அதே போன்று வடக்கு மாகாணத்திலே 5000 ஏக்கர்கள் கபலீகரம் செய்யப்படுகின்றது. இவற்றை தடுத்து நிறுத்த வேண்டுமாக இருந்தால் இவற்றுக்கு எதிராக போராடக்கூடிய எங்களுடைய கட்சிகள் அங்கு ஆட்சி பெற வர வேண்டும். சிங்கள தென்னிலங்கை சக்திகளுக்கு கரங்களுக்கு உள்ளூராட்சி மன்றங்கள் செல்லுமாக இருந்தால் இந்த கபலீகரத்தை தடுத்து நிறுத்தவே முடியாத துர்ப்பாக்கியமான சூழல் ஏற்பட்டுவிடும். பௌத்த ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு சக்தியற்ற அனாதைகளான ஒரு இனமாக நாங்கள் மாறிவிடுவோம். இன்று வழிவடக்கு மாத்திரமல்ல, வடக்கு மாகாணம் முழுவதும் நடைபெறுகின்ற நில ஆக்கிரமிப்புகளை நாங்கள் தடுத்து நிறுத்த முடியாத ஏதிலிகளாக நாங்கள் மாறிவிடுவோம். ஆகவே எங்களுடைய உறவுகளே, இந்த மண் எங்களோடு இருக்க வேண்டும். இந்த மண் எங்களின் சொந்த மண். இந்த மண்ணில் தென்னிலங்கையில் இருந்து வருபவர்கள் அதிகாரம் செலுத்த நாங்கள் அனுமதிக்க கூடாது. எங்களுடைய தமிழ் மக்கள் கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிப்பதனூடாக தமிழ் மக்களுடைய அரசியல் எதிர்காலத்தை கட்டியெழுப்பவும், தமிழ் மக்களுடைய பொருளாதார சுபிட்சத்தை கட்டியெழுப்பவும், தமிழ் மக்களுடைய உள்ளூராட்சிகளை நிர்வகிக்கவும், மேம்படுத்தவும், அபிவிருத்தி திட்டங்களை செய்வதற்கும் ஒரே சக்தியாக, ஒரே கட்சியாக, ஒரே இளைஞர் கூட்டமாக வந்திருக்கின்ற எங்களுக்கு உங்களுடைய மகத்தான ஆணையை தந்து எங்களை வெல்ல வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து நான் விடைபெறுகின்றேன். நீங்கள் எங்களை வெல்ல வைப்பீர்கள் என வேண்டுகோள் விடுத்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஊர்காவற்துறை கரம்பன் பிரதேசத்திலே நேற்று இடம்பெற்ற சம்பவம் தொடர்பிலே பல்வேறு செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அவ்வாறு வெளியாகின்ற செய்திகளை பயன்படுத்தி அவற்றை எமக்கு எதிராக பயன்படுத்தப்படுகின்ற முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வகையிலே உண்மையிலே அங்கே என்ன நடந்தது என்பது தொடர்பாக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. ஊர்காவற்துறை கரம்பன் பிரதேசத்திலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சார கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கட்சி ஆதரவாளர் ஒருவருடைய வீட்டிலே. அந்த கூட்டத்திலே எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் கலந்து கொண்டிருந்தார். கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சம்பவத்திலே அங்கு ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயற்பாட்டாளர்களாக கடந்த காலங்களிலே இருந்த இருவர் மதுபோதையிலே வந்திருந்தனர். அவர்களுடைய செயற்பாடுகள் ஏதோ விபரீதத்தை முன்னெடுக்கும் நோக்கத்தோடு வந்திருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து கொண்டிருந்த நிலையிலே அவர்கள் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை நெருங்கி உரையாடுவதற்கு முற்பட்ட வேளையிலே அங்கு இருந்தவர்களால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தார்கள். செயலாளர் நாயகத்தை நெருங்கி சென்று உரையாடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கவில்லை. அதனால் பதற்றமடைந்த கலவரமடைந்த குறித்த நபர்கள் இருவரும் தங்களுக்கு செயலாளர் நாயகத்தை சந்தித்து கலந்துரையாட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து குழப்பம் விளைவித்துக் கொண்டிருந்தனர். தங்களுடைய கைகளிலே கிடைத்த போத்தல்களை உடைத்து கலவரம் பண்ணி கொண்டிருந்தனர். இவை எவற்றையும் பொருட்படுத்தாத எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தான் சென்ற நோக்கத்தின் அடிப்படையில் அங்கு வருகை தந்திருந்த எங்களுடைய மக்களோடு உரையாடி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாகவும் அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஏன் மக்கள் வீணைக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பாக தெளிவுபடுத்திய பின்னர் அங்கிருந்து தன்னுடைய அடுத்த கூட்டத்திற்கான பயணத்தை ஆரம்பிக்க முற்பட்ட வேளையிலே அவர் வாகனத்தில் ஏறி வெளியேற முற்பட்ட வேளையிலே அந்த வீதியால்
வந்த உளவு இயந்திரத்திற்குள் முன்னால் படுத்துக்கொண்ட ஒருவர் வீதியிலே உளவு இயந்திரத்தை தடுத்து நிறுத்துவதன் மூடாக எங்களுடைய செயலாளர் நாயகத்தினுடைய வாகனத்திற்கு தடையை ஏற்படுத்த முயற்சித்திருந்தார். இந்நிலையில் அங்கிருந்த போலீசார் உளவு இயந்திரத்திற்கு குறுக்கே படுத்திருந்த குறித்த நபரை அப்புறப்படுத்தி அந்த உளவு இயந்திரத்தை செல்ல அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்த போது அவருக்கு அந்த உளவு இயந்திர சில்லுகளில் அவருடைய கால்கள் சிக்குண்டு அல்லது சில காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் வீதியிலிருந்து உளவு இயந்திரம் அப்புறப்படுத்தப்பட்ட பின்னர் எங்களுடைய செயலாளர் நாயகம் அங்கிருந்து புறப்பட்டு வெளியேறி சென்ற பின்னர் செயலாளர் நாயகமும் அவருடன் சென்றவர்களும் அங்கிருந்து வெளியேறிய பின்னர் அந்த வீட்டிற்கு சென்ற மதுபோதையில் இருந்த இரண்டாம் நபர் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்த அந்த குடும்பத்தினுடைய தலைவியை அல்லது அந்த பெண்மணியை தாக்க தாக்கியிருக்கின்றார். இதனால் அங்கிருந்தவர்களுக்கும் இந்த தாக்குதலிலே ஈடுபட்டவர்களுக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டிருந்த நிலையில் போலீசார் தலையிட்டு அவரை கைது செய்திருக்கின்றனர். இந்த சம்பவங்கள் அனைத்துமே போலீசாரின் கண்முன்னிலையிலேயே இடம்பெற்றிருக்கிறது. அனைத்தையும் போலீசார் அவதானித்துக் கொண்டிருந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றனர். அந்த அடிப்படையில் ஒருவர் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இன்னும் ஒருவர் போலீஸ் நிலையத்திலே தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றார். இதுதான் உண்மை சம்பவம். எங்களை பொறுத்தவரையில் இது ஒரு திட்டமிடப்பட்ட ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட சூழ்ச்சியாகவே பார்க்கின்றோம். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் வெற்றி என்பது ஊர்காவற்துறை பிரதேசத்தில் உறுதி செய்யப்பட்டு விட்டது என்பதை புரிந்து கொண்டவர்கள் அந்த வெற்றியை தடுக்கும் வகையிலும் அந்த வெற்றியை குழப்பும் வகையிலும் தங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்தும் வகையிலும் இந்த செயலை தூண்டிவிட்டிருப்பதாகவே நாங்கள் பார்க்கின்றோம். கடந்த காலங்களிலே யாழ் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய 17 உள்ளூராட்சி சபைகளையும் கைப்பற்றுவோம் என்று சூளுரைத்து கொண்டிருந்த தரப்பினர், குறிப்பாக ஆளுந்தரப்பினராக இருக்கின்றபடியால் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கின்றது, 17 சபைகளையும் வெற்றி கொண்டு இந்த பிரதேசத்திலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று சூளுரைத்து இருந்தவர்கள் தற்போது தங்களுடைய நிலையை உணர ஆரம்பித்து விட்டார்கள். தங்களுடைய பொய்களும் பித்தலாட்டங்களும் மக்கள் மத்தியில் புரிந்து கொள்ள தொடங்கப்பட்டுவிட்டது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய உளறல்களும் தங்களுடைய அதிபிரசங்கித்தனங்களும் மக்களை எரிச்சலடைய தொடங்கிவிட்டது, மக்களை எரிச்சலடைய செய்யத் தொடங்கிவிட்டது என்பதை உணர்ந்து கொண்டு விட்டார்கள். இந்த தோல்வி அச்சங்காரணமாக ஏனையவர்கள் மீது சூழ்ச்சி செய்து ஏனைய தரப்பினருடைய வெற்றி வாய்ப்புகளை தடுப்பதற்கு அல்லது அவர்களுக்கு அவப்பெயர்களை செய்வதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் இந்த சம்பவமும் இடம்பெற்றிருப்பதாக பார்க்கின்றோம். கடந்த காலங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்றோம், மாற்றத்திற்காக வாக்களியுங்கள், புதிய அரசியல் கலாச்சாரத்தை ஏற்படுத்தப் போகின்றோம், ஊழலற்ற அரசியல் கலாச்சாரத்தை ஏற்படுத்தப் போகின்றோம், கண்ணியமான ஒரு அரச பொறிமுறையை கட்டமைக்கப் போகின்றோம் என்றெல்லாம் சொன்னவர்கள் கடந்த 7 மாதங்களிலே செய்தது எல்லாம் ஊழலும் பித்தலாட்டமும் கண்ணியமற்ற அரசியல் செயற்பாடுகள் என்பது அப்பட்டமாக வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் பிரச்சாரங்கள் ஆரம்பிக்கப்பட்ட பின்னரே தேர்தல் ஆணைக்குழுவினுடைய வரையறைகள் அவர்களுடைய அறிவுறுத்தல்களுக்கு அப்பால் பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுத்து வந்திருந்தார்கள். எங்களுடைய மக்களுடைய காணிகளை விடுவிப்பதாக போக்கு காட்டியவர்கள் அடையாளத்திற்கு சில ஏக்கர் காணிகளை விடுவிப்பதாக போக்கு காட்டிய சமகாலத்திலே எங்களுடைய பிரதேசத்தைச் சேர்ந்த 5900க்கும் மேற்பட்ட காணிகள் கபலீகரம் செய்யப்படுகின்றது என்ற வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்ற செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அது தொடர்பிலே எந்தவிதமான தெளிவுபடுத்தலையும் இவ்வாறானவர்களால் சொல்ல முடியவில்லை. இன்று வரையிலே அதற்கான விளக்கத்தை அவர்கள் கொடுக்க முடியவில்லை. உப்பளத்தை துறந்திருக்கின்றோம், தொழிற்பேட்டைகளை ஆரம்பிக்கப் போகின்றோம், ஆணையரவு உப்பளம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்றார்கள். உண்மையிலேயே உப்பளம் இப்போது ஆரம்பிக்கப்படவில்லை. ஒரு தவறான செய்தி அங்கே முன்கொண்டு செல்லப்படுகிறது. ஆணையரவு உப்பளம் என்பது
பாரம்பரிய கைத்தொழில் அமைச்சராக எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இருந்த காலப்பகுதியிலே 2010ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே அந்த உப்பளத்தை மீள அமைப்பதற்கான மீள உருவாக்குவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. எங்களுடைய செயலாளர் நாயகம் பாரம்பரிய கைத்தொழில் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான ஆரம்ப வேலைகள் மேற்கொள்ளப்பட்டன. 2015ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையிலே 2016ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே அந்த உப்பளத்திலே உப்பு விளைவிக்கின்ற செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. அன்றிலிருந்து அங்கே உப்பு விளையும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் அதனை பதப்படுத்துகின்ற செயற்பாடுகள் மாந்தைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு மேற்கொள்ளப்பட்டு வந்தது. சமகாலத்தில் கடந்த ஆட்சியிலே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இருந்த காலத்திலே ஆணையரவிலேயே அந்த உப்புகளை மேசை உப்பாக பதப்படுத்துவதற்கான முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையிலே தான் தற்போது அந்த தொழிற்சாலை அந்த உப்பை பதப்படுத்துகின்ற செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வளவுதான். ஆனால் அவர்களுடைய கருத்துக்களின்படி பார்க்கின்ற போது இப்பொழுதுதான் அங்கு ஆணையர உப்பளம் ஆரம்பிக்கப்பட்டது போன்று பல்வேறு கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு எத்தனையோ பொய்களும் பித்தலாட்டங்களும் தான் அங்கே வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றது. எனவே இவ்வாறான சூழ்ச்சிகளை கண்டு எங்களுக்கு எதிராக ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு எதிராக வெளிப்படுத்தப்படுகின்ற சூழ்ச்சிகள் அப்பட்டமான சேறுவாரி பூசல்கள் தொடர்பிலே மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். இன்னும் சில தினங்களே வாக்களிப்புக்கு இருக்கின்ற நிலையில் எங்களுடைய மக்கள் தங்களுடைய முடிவிலே தீர்மானமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இறுதியாக ஒரு விடயத்தை கூறி விடைபெற விரும்புகின்றேன். அதாவது இந்த மண் எங்களுடைய சொந்த மண். இந்த மண்ணை நாங்கள் தான் ஆள வேண்டும். இந்த மண்ணிலே எங்களுடைய ஆட்சி தான் நடக்க வேண்டும். எங்களுடைய தலைவர்கள் தான் ஆள வேண்டும் என்பதற்காக எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய அண்ணன்மார் ஆயிரக்கணக்காக தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கின்றார்கள். இன்று மே 3ஆம் தேதி இதே நாள் 39 வருடங்களுக்கு முன்னதாக 1986ஆம் ஆண்டு இதே நாள் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலே இடம்பெற்ற ஒரு முயற்சியிலே களப்பலியான முதல் போராளி ஈழ விடுதலை போராட்டத்திலே களப்பலியான முதலாவது பெண் போராளியான சகோதரி சோபா உயிரிழந்து இன்றுடன் 39 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. அதேபோன்று ஆயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள். இந்த மண்ணை நாங்கள் தான் ஆள வேண்டும், எங்களுடைய தலைவர்கள் தான் ஆள வேண்டும், எங்களை நாங்களே ஆள வேண்டும் என்பதற்காக. எனவே எதிர்வரும் 6ஆம் தேதி அவ்வாறு உயிரிழந்தவர்களை மனதில் வைத்து அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை அவர்கள் எந்த தரப்பினராக இருந்தாலும் எந்த அமைப்பு சார்பாக உயிர்களை தியாகம் செய்திருந்தாலும் அவர்களுடைய தியாகங்கள் போற்றப்பட வேண்டியவை. எனவே எதிர்வரும் 6ஆம் தேதி அவர்களுடைய தியாகங்களை மனதில் வைத்து எங்களுடைய எதிர்காலத்தை உறுதிப்படுத்தும் வகையில் எங்களுடைய எதிர்கால இருப்பை உறுதிப்படுத்தும் வகையில் அறிவுபூர்வமாக சிந்தித்து எங்களுடைய மக்கள் தங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும். இந்த மண் எங்களாலேயே தமிழ் தலைமைகளை கொண்ட தமிழ் தரப்புகளாலேயே ஆளப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். இன்றைய தினம் ஜாலில் இடம்பெற்ற ஒரு ஊடக சந்திப்பு ஒன்று கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். ஈழ விடுதலை போராட்டங்களில் ஈடுபட்ட போராளிகளுடைய கனவுகளை தாங்கள் நிறைவேற்றுவதற்காக தாங்கள் நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என்று சொன்னார். இதை வந்து ஈழ போராட்ட வரலாற்றில் இப்பிடிப்பிக்கும் ஒரு பங்கு இருக்கின்ற வகையில் இது எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இந்த செய்தியை சமூக ஊடகங்களூடாக அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஈழ விடுதலை போராட்டத்திலே ஈடுபட்டிருந்த போராட்ட அமைப்புகளின் தியாகங்களை தாங்கள் மதிப்பதாகவும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கின்றார். அதிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய பங்களிப்பு வகிபாகமும் மறுக்கப்பட முடியாது என்ற கருத்தை வெளிப்படுத்தும் வகையில் அவருடைய கருத்து அமைந்திருந்தது. உண்மையிலேயே இதே சுத்தியுடன் அவர்கள் அவ்வாறான கருத்தை வெளிப்படுத்தி இருப்பாராக இருந்தால் நாங்கள் பாராட்டுகின்றோம். எமது மண்ணை நாங்களே ஆள வேண்டும் என்பதற்காக முன்னெடுக்கப்பட்ட தியாகங்கள் அர்த்தமற்று போகக்கூடாது என்று தெரிவித்துள்ள ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடகச் செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் தோல்வி பயத்தில் சூழ்ச்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். யாழ் ஊடக மையத்தில் நேற்று நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி தேர்தல் நாடளாவிய ரீதியிலே இன்றிரவோடு
தேர்தல் பிரச்சாரங்கள் நடைபெற்று முடிய இருக்கின்றன. இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சி நாடளாவிய ரீதியிலே வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு தேர்தல் பிரச்சாரங்களும் நடைபெற்று வருகின்றன. இன்றைய தினம் இன்று இரவு 12 மணியோடு எங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் முடிவுற்று எதிர்வரும் 6ஆம் தேதி உள்ளூராட்சிக்கான தேர்தல் நடைபெற இருக்கின்றது. எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சி யாழ் கிளிநொச்சி மாவட்டத்திலே போட்டியிடுகின்றது. அதேபோல் வன்னி மாவட்டத்திலே போட்டியிடுகின்றது. கடந்த காலத்திலே இறுதியாக நடைபெற்ற 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலிலே கணிசமான வாக்குகளையும் கணிசமான ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி பெற்றிருக்கின்றது. அதேபோல் இந்த முறையும் நாங்கள் இந்த கணிசமான வாக்குகளையும் கணிசமான ஆசனங்களையும் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். கட்டாயம் இதை எங்களுடைய மக்கள் இந்த முறை வாக்களித்து ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடாக பல ஆசனங்களை கைப்பற்றுவார்கள். இந்த உள்ளூராட்சி தேர்தலானது உண்மையிலேயே மக்களுடைய அந்த வட்டார ரீதியாக நடைபெறுகின்றது. வட்டாரங்களிலே இருக்கின்ற பிரச்சனைகளை அந்த மக்களுக்கு செய்து கொடுக்கின்ற முகமாகத்தான் இந்த உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறுகின்றது. இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே அந்த வட்டாரத்திலே போட்டியிடுகின்ற உறுப்பினர்கள், அந்த சமூக ஆர்வலர்கள், சமூகத்திலே அந்த மக்களோடு நெருங்கிய தொடர்பாடலை உள்ளவர்கள், அந்த எங்களுடைய சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் களமிறங்கி இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட கணிசமான கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றது. இதிலே இந்த மக்கள் கட்டாயம் இந்த எங்களுடைய அன்றாட பிரச்சனைகள், அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்க வேண்டும். அத்தோடு இவர்களுடைய பிரச்சனைகளை உரிய இடங்களுக்கு கொண்டு போக செல்லக்கூடிய நபராக இருக்க வேண்டும். அப்படியான அவர்களை அடையாளப்படுத்தி அவர்களுடைய ஆசனத்தை அவர்கள் பெற்றுக் கொடுக்கிற முகமாக அவர்கள் இதை உறுதிப்படுத்த வேண்டும். மக்களுடைய கைகளில் தான் இது இருக்கின்றது. வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டாலும் வாக்காளர்கள் தான் அவர்களை நியமிக்கின்றது. ஆகையால இந்த கடந்த கால அனர்த்தங்கள் அதை நாங்கள் எடுத்துக்கொண்டால் உண்மையிலேயே இந்த கொரோனா ஒரு கொடிய நோய் அதனூடாக இந்த நாடளாவிய ரீதியிலே உலக நாடுகளிலே பல எங்களுடைய பொருளாதார சீரழிவை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அதே போல எங்களுடைய இலங்கையை எடுத்துக்கொண்டால் அதுக்கு மேலான ஒரு பாரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியை கண்டிருக்கின்றது. கடந்த காலங்களிலே 2022ஆம் ஆண்டு மே மாத பகுதியிலே நாங்கள் இந்த நாடு வங்குரோத்து நிலையில் அடைந்து எங்களுடைய கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நாட்டை பேரமடித்து இந்த பொருளாதார முயற்சியில் மீட்டெடுத்திருக்கின்றனர். ஆனால் கடந்த கால ஜனாதிபதி தேர்தலின் ஊடாக வாக்களித்த வாக்காளர்கள் கட்சி மாறி அந்த ஜனாதிபதி தேர்தலில் அன்றகுமார திசாநாயக் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். யாராக இருந்தாலும் ஒருவர் தான் ஜனாதிபதியாக வேண்டும். ஆனால் சரியான தெரிவை அவர்கள் தெரிவு செய்திருந்தால் இன்று நான் நினைக்கின்றேன் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் நடந்திருக்காது. ஏனென்று சொன்னால் உள்ளூராட்சி தேர்தலுக்கு அப்பால் எங்களுடைய பொருளாதார வீழ்ச்சி இன்று எந்த விதமான பொருட்களின் விலைகளும் குறைக்கப்படவில்லை. எரிபொருட்கள் விலை குறைக்கப்படுவதாக கூறுகின்றார்கள். முதல் நாள் கூறுகின்றார்கள் இவ்வளவு ரூபாய் குறைக்கப்படுகின்றது, அடுத்த நாள் அதே நேரத்தில் இல்லாத விலை கூட்டப்பட்டதாக கூறுகின்றார்கள். அல்லது நாங்கள் விலையை குறைக்க விட மாட்டோம் என்று மத்திய அரசாங்கம், அதாவது மத்திய வங்கி அறிவிக்கின்றது. ஒன்றுக்கொன்று முரணான கருத்துக்களை அரசாங்கமும் அதிகாரிகளும் கூறுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் உண்மையிலேயே பொருளாதார வீழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதற்கு அப்பால் எங்களுடைய நாட்டுக்குள்ளே டாலரை அதிகரிக்க வேண்டும், டூரிசத்தை நாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். ஆனால் நாங்கள் போக்குவரத்து செய்யும் போது அதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. விமான நிலையங்களிலே டூரிசம், அதாவது இந்த நாட்டுக்குள்ளே வருபவர்களின் நிலை குறைவாகத்தான் இருக்கின்றது. ஆனால் ஊடகங்களின் ஊடாக பார்க்கும்போது லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான டூரிசம் நாட்டுக்குள்ளே வந்ததாக கூறுகின்றார்கள். அப்படி இருந்தாலும் எங்களுடைய இந்த நாடு சரியான நிலைக்கு இன்னும் வரவில்லை. ஏன்னு சொன்னால் பொருட்கள் விலை குறைக்கப்படாத நிலையில், அதாவது 3 நேர உணவுக்கே கஷ்டப்பட்ட நிலையில் எங்களுடைய கிராமப்புறங்களிலே சென்று பார்க்கும்போது மக்கள் அவர்கள் அந்த அன்றாட பிரச்சனைகளிலே உணவுக்கு அச்சப்படுற நிலை காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி பார்க்கும்போது இந்த குறுகிய காலத்திலே 6 மாதத்திற்குள் அரசாங்கத்தை கொண்டு வந்த இந்த ஜனாதிபதி எந்த விதமான நாட்டிலேயும் எந்த விதமான ஒரு செய்தவரை காட்டவில்லை. ஏதாவது விலையை குறைத்திருக்கலாம், அல்லது வேலை வாய்ப்புகளை அளித்திருக்கலாம், அல்லது
புனரமைத்து கொடுத்திருக்கலாம். எந்த ஒரு வேலை திட்டங்களையுமே அவர்கள் செய்யவில்லை. எரிபொருட்களின் விலையையும் குறைக்கவில்லை. ஆனால் தேர்தலுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். உள்ளூராட்சி தேர்தல் நடாத்துகின்றார்கள். எதிர்வரும் காலங்களில் மாகாண சபை தேர்தல் நடத்துவதாக கூறியிருந்தார்கள். ஆனால் தின்பின் சில்வா கூறுகின்றார், தேசிய மக்கள் சக்தியின் செயலாளர், நாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்த மாட்டோம் என்று. ஆனால் அதே கட்சியிலே விமல் ரட்நாயக்கா கூறுகின்ற இந்த வருடத்துக்குள் நாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று. ஆனால் நலிந்த ஜெயதிச சொல்லுகிற இல்லை, அடுத்த வருடம் தான் நாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று. 2 அமைச்சர்களும் ஒரு செயலாளரும் ஒன்றுக்கொன்று முரணான கருத்துக்களை ஒரே கட்சியிலே பயணிக்கின்றவர்கள் கூறுகின்றார்கள். அப்படி பார்க்கும்போது எங்களுடைய மாகாண சபை தேர்தல் நடத்தவே மாட்டோம் என்று அதை நாங்கள் ரத்து செய்வதாக கூறுகின்றார்கள். நடத்துவோம் என்று கூறுகின்றார்கள். 13வது திருத்தத்தை கொண்டு வர மாட்டோம் என்று கூறுகின்றார்கள். இப்படியானவர்களுக்கு எங்களுடைய யாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற கிளிநொச்சி யாழ் மாவட்ட மக்கள் 3 ஆசனங்களை வாக்கு அளித்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கின்றார்கள். சிறுபான்மையின மக்கள் ஒவ்வொரு கட்சிகளிலும் வருகின்ற ஜனாதிபதிகளினால் அவர்கள் பின்தள்ளப்படுகின்றார்கள். இந்த சிறுபான்மையின மக்களுக்கான தீர்வுகள் வழங்கப்படவில்லை. ஆனால் அவர்களுடைய குறுகிய கால அரசாங்கத்தில் தாங்கள் அங்கம் வகிக்கின்றதும் குறுகிய கால நோக்கத்துக்காகவும் இனவாதங்களை தூண்டுகின்றார்கள். கடந்த கால மஹிந்த ராஜபக்ச, அந்த ராஜபக்ச என்று கூறுகின்ற அந்த காலங்களில் அரசாங்கங்களில் இருந்த ராஜபக்சர்களுக்கும் இன்று இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற ஜனாதிபதி இந்த அரசாங்கத்துக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. அவர்கள் அதே பாணியில் தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இனவாதத்தை தூண்டுகின்றார்கள், மொழிவாதத்தை தூண்டுகின்றார்கள். ஆனால் சொல்லுகின்றார்கள் இனவாதத்தையும் மொழிவாதத்தையும் நாங்கள் ஒழிப்பதாக. அப்படியல்ல, இவர்களுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. கொரோனா என்ற கொடிய நோயினால் நாங்கள் அல்லலுற்று இருக்கின்ற வேளைகளில் அந்த வேக்சினை என்ற ஒரு மருந்தை மக்களுக்கு வழங்காது பாராளுமன்ற தேர்தலை நடத்திய வரலாறு கடந்த கால உங்களுக்கு தெரியும். 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலை நடத்தியிருந்தது கடந்த காலத்தில் இருந்த ராஜபக்ச என்ற ஒரு அரசாங்கம். அதே போல்தான் இவர்களும் என்று எங்களுடைய இந்த நெருக்கடிகளுக்கு அப்பால தேர்தலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். அவர்கள் கடுமையான ஆசனங்களை பெற்று தங்களுடைய கட்சியை தக்க வைப்பதற்கான ஒரு அரசாங்கமாகத்தான் இதை இயங்குகின்றதே தவிர நாட்டு மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளோ கல்வி ரீதியாகவோ சுகாதார ரீதியாகவோ போக்குவரத்து ரீதியாகவோ எந்த விதமான முன்னேற்றத்தையும் நாங்கள் காணப்படவில்லை. நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட ஒரு 30,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் எந்தவித பாடத்திலுமே சித்தியடையாத நிலையில் காணப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த கால காபோதா சாதாரண தர பரீட்சையில். அப்படியான ஒரு வீழ்ச்சியை கண்டிருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இந்த காபோதா உயர்தர பரீட்சை நடைபெறுகின்ற வேளைகளிலும் காபோதா சாதாரண பரீட்சை நடைபெறுகின்ற வேளைகளிலும் மின்சார தடை இருந்தது. நாங்களும் இந்த யாழ்ப்பாணத்தில் தான் தொடர்ந்து இருந்து கொண்டேன். அந்த வேளைகளில் மின்சாரம் அடிக்கடி தடைப்பட்டு கொண்டிருந்தது. இப்படியான அந்த அவர்கள் பரீட்சைக்கு செல்கின்ற வேளைகளில் பரீட்சைக்கு படித்திருக்கின்ற வேளைகளில் கூடி சரியான பலத்தை இந்த அரசாங்கம் இந்த மாணவர்களுக்கு செய்து கொடுக்கப்படவில்லை. இதே போல இந்த இந்த அரசாங்கம் கடந்த காலங்களில் கடந்த மாதங்களில் கூறியிருந்தார்கள் அரசியல்வாதிகள் பாடசாலைகளுக்கு செல்வது தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் இவர்கள் பாராளுமன்றத்திலே உரையாடியதை கண்டிருக்கின்றோம். இதே இவர்களை நாங்கள் இந்த யாழ் மாவட்டத்திலே பல தேசிய பாடசாலைகளிலே நேரடியாக சென்று இந்த அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற பிரதமர் சில அமைச்சர்கள் பாடசாலைகளிலே பல நிகழ்வுகளுக்கு செல்கின்றார்கள். அங்கே உணவு பரிமாற்றத்திலே அவர்கள் தாங்கள் அதை உணவு பரிமாறி அந்த படங்களை புகைப்படங்களை வீடியோக்களை நாங்கள் ஊடகங்களின் ஊடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிர்வாகமானது சரியான முறையிலே கொண்டு வரப்படவில்லை. உங்களுக்கு தெரியும், இந்த கடந்த கால இப்ப எங்களுடைய உள்ளூராட்சி தேர்தலிலே அந்த வேட்புமனு தாக்கல் சில சபைகளிலே நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நிராகரிக்கப்பட்ட சில சபைகளில் மீண்டும் அந்த நீதிமன்றம் ஊடாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் சில சபைகளுக்கு சில கட்சிகள் கொண்டே அந்த நீதிமன்றத்திலே தாக்கல் செய்த வேளை அவைகள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. இதை கூடி இந்த அரசாங்கத்தினால ஒழுங்கான முறையிலே செய்ய முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது. பேலட் பேப்பரை கூடி பார்க்கும்போது 3 தடவைகள் இந்த பேலட் பேப்பர் அடிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி பார்க்கும்போது இந்த அரசாங்கத்தின் நிர்வாகம் எவ்வளவு தூரம் அந்த வீழ்ச்சி கண்டிருக்கின்றது என்பதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அரசாங்கத்திலே அங்கம் வகிக்கின்றனர். இவர்களுக்கு 3/2 பெரும்பான்மை இருக்கின்றது. எங்களுடைய சிறுபான்மையின மக்களினுடைய தீர்வு அதே போல
13வது திருத்தம் எங்களுக்கு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கு மக்கள் நான் கடந்த ஓரிரு தினங்களுக்கு முன்னர் கொழும்பு மாவட்டத்தில் தங்கியிருந்த வேளைகளில் நான் கல்புவளை வைத்தியசாலைக்கு செல்லக்கூடியதாக இருந்தது. ஒரு நோயாளியை கொண்டு சென்றேன். அந்த வேளையில் அந்த நோயாளி அங்கே அந்த வைத்தியசாலையிலே அந்த ட்ரீட்மெண்ட்ல இருந்த வேளைகளில் அவர்களுக்கான அந்த அனுமதி, அதாவது பாட்டில் கொண்டே விடுவதற்கான நேரம் வந்த வேளையில் அங்கே சென்ற போது அந்த பாட்டை நாங்கள் பார்க்கும்போது எந்த நோயாளியும் அது தங்க முடியாத ஒரு ஒரு நிலை காணப்படுகின்றது. இப்படியான ஒரு நிலையில தான் இந்த நாடு போய்கொண்டிருக்கின்றது. அந்த வைத்தியசாலையை நாங்கள் சென்று பார்க்கும்போது நோயாளிகள் ஒவ்வொரு அவர்களுடைய அந்த படுக்கை அந்த பெட்டிலே பார்க்கும்போது 3க்கும் 4க்கும் அதிகமான நோயாளிகள் ஒரு பெட்டிலே தங்கி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு மக்கள் நிலத்திலே அவர்கள் தங்கி இருக்கின்றார்கள், கதிரைகளில் இருக்கின்றார்கள், அதே போல அந்த வாங்குகளிலே படுத்திருக்கின்றார்கள். அங்கு பார்க்கும்போது அதில் ஒரு நோயாளிகள் பராமரிக்கப்படுகின்ற விதம் பிழையான ஒரு விதமாக இருக்கின்றன. இப்படியான பிரச்சனைகள் நிறைய, இது ஒரு உதாரணத்துக்கு நான் இதை சொல்கிறேன். இப்படி நிறைய பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இவைகள் இந்த அரசாங்கத்துக்கு, இந்த அமைச்சர்களுக்கு இவர்கள் தெரியாமல் இருக்கின்றார்கள். இன்றைய ஜனாதிபதியை பார்த்தா கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர். கடந்த காலமாக நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட 25-30 வருடங்களுக்கு மேலாக அவர் பாராளுமன்றத்திலே தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். இன்று ஜனாதிபதியாக இருக்கின்றார். அவர்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 6-7 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த வைத்தியசாலை இருக்கின்றது. இவர்களுக்கு அந்த வைத்தியசாலையில் உள்ள நோயாளிகளுக்கே சரியான முறையில் அந்த பராமரிப்பு, அவர்களுக்கான மருத்துவ வசதிகளை செய்து கொடுக்க முடியாத இந்த அரசாங்கமா கிட்டத்தட்ட 22 மில்லியன் மக்கள் வாழ்கின்ற இந்த நாட்டில இவர்களுக்கான உணவு, உறையுள் அந்த அவைகளை நிவர்த்தி செய்து கொடுக்க போகின்றார்கள். அதற்கு மக்கள் கடந்த ஒரு கிழமைக்கு முன்னர் நடைபெற்ற கண்டி மாவட்டத்திலே தலதா மாளிகைக்கு இந்த நிகழ்வுக்கு சென்ற மக்கள் திருப்பி அனுப்பப்பட்ட இவர்களை அங்கே வர வேண்டாம் என்று இடைநிறுத்திய இதுகளை நாங்கள் ஊடகங்களூடாக காட்டக்கூடியதாக இருக்கின்றது. 4 லட்சம் மக்களுக்கு மலசல கூட வசதிகள், குடிநீர் வசதிகளை பெற்றுக் கொடுக்க முடியாத இந்த அரசாங்கம், அவர்களான அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து செய்து கொடுக்கப்பட முடியாத இந்த அரசாங்கத்தில் வகிக்கின்ற அமைச்சர்கள், அந்த அரசியல்வாதிகள் எப்படி இந்த 22 மில்லியன் சனத்தையும் பாதுகாக்க போகின்றார்கள்? எதிர்வரும் 5 வருட காலத்துக்குள் இவர்களை எப்படி இவர்கள் கட்டி எழுப்ப போகின்றார்கள்? நான் நினைக்கின்றேன் இன்னும் 6-7 மாதங்கள் கிட்டத்தட்ட இவர்களுடைய காலம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதற்குள் இவர்கள் நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்படுவார்கள் அல்லது தானாகவே விட்டு ஓடுவார்கள் என்பதை தான் எங்களுக்கு சாத்தியமாக தெரிகின்றது. என்று இவர்கள் போன்ற போக்கை பார்க்கும்போது எதுவாக இருந்தாலும் எங்களுடைய இந்த யாழ்ப்பாண கிளர்ச்சி மாவட்டத்திலே வசிக்கின்ற எங்களுடைய வாக்காளர் பெருமக்களே, நான் 20 சபைகளிலும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடாக வேட்பாளர்களை களமுறைக்கி இருக்கின்றேன். எதிர்வரும் 6ஆம் தேதி இந்த நடைபெறுகின்ற தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சியில் எங்களுடைய உறுப்பினர்கள் இந்த யானை சின்னத்திலே போட்டியிடுகின்றார்கள். உங்களுடைய வாக்குகளை எங்களுடைய வேட்பாளர்களுக்கு அளித்து அவர்களே அதிகூடிய ஆசனங்களோடு பிரதேச சபைக்குள் அனுப்பி உங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், உங்களுக்கு இருக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளை நாங்கள் மேலெடுத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலை, எங்களுக்கு அதை தரக்கூடிய ஒரு நிலையை எங்களுடைய மக்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று கூறி